ජාත්‍යන්තර කරුණාවේ සේවයෙහි විකාශනයකි. දේව පණිවිඩයට සවන් දී දේව ආශිර්වාදය ලබා ගන්න. இது சர்வதேச கிருபையின் ஊழியத்தின் ஒளிபரப்பாகும். இன்று வழங்கும் தேவ செய்தியை கேட்டு பலனடையுங்கள். Yes, Holy Spirit, minister to us. Yes, oh Swami, thank you. Shruti Swami, thank you. Shruti Viva. Devidunge Bhagava Kriya. இன்றைக்கு ஒரு அடையாளத்தோடு நான் வழிகிட்டு புறப்பட்டு போக வேண்டும். அது சலப்னா சமகதா மம்மிஸ்தான பிடத்வேடி சுவாமினே ஷலமஹோஷி கெதிலவே ஹோயோ சுவாமினே. எஸ் ஓ சுவாமினே. Praise be to God.
நாங்கள் நன்றி என்று சொல்கிறோம். ස්වාමිනේ මේ දිනවැසිකේ කාලය විනිවිද නිසා ඔබ වහන්සේ கர்த்தர் இந்த 21 நாள் நாங்கள் ஏக்கத்தோடும் தாக்கத்தோடும் நாங்கள் கடந்து வந்தோம். මේ දිනවැසිකේ කාලය අපි සුසුම්ලමින් ස්වාමිනේ පිපාසේනා இந்த சமூகத்திலே உமது முகத்தை தேடி ஆண்டவரே எங்கள் கோரிக்கைகளோடு நாங்கள் வந்தோம். ඔබගේ අභිමුඛය ඔබේ මුහුණ සොයා පිල්ලීම් සමගාවෙන් இன்றைக்கும் ஆண்டவரே எங்களோடு இடைப்பட்டு අද ස්වාමිනේ ඔබ වහන්සේ අපට කතා ஒரு කරා நிச்சயமான அடையாளங்களோடு எங்களை எடுத்துச் செல்ல போறபடினால் உமக்கு நன்றி. සහතික වූ ලකුණකින් අපි රැගෙන යන්න යන ස්තුතියි. உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ඔබට කෝටි වාරයක් ප්‍රශංසා. உமது வார்த்தைக்கு எங்களை விட்டுக் கொடுக்கிறோம். ඔබගේ වචනයට අපි ඉඩ හැර දෙන්න. உமது வார்த்தைகளை அனுப்பி எங்களோடு இடைப்படும். ඔබගේ වදනේවා අපට කතා කරන්න. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். දෙවියන් වහන්සේට මහිමය துதி වේවා. கன மகிமை எல்லாம் உமக்கே செல்லும். තුති ගෞරව මහිමය සියල්ල ඔබටයි. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். යේසුස් වහන්සේගේ නාමයෙන්. ஆமென். ආමේන්. சொல்லுங்க, நான் கர்த்தருடைய பிள்ளை. කියනවා ස්වාමීන් වහන්සේගේ கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடுகிறார். මේ සක්මන් කරන සේක. கர்த்தருடைய வார்த்தைகள் அனுப்பப்படுகிறது. அது என்னை மாற்ற வல்லது. நான் மாற வேண்டும். நான் மாற முடியும். நான் மாறுவேன். Amen. தயவு செய்து உட்காருங்க. කරුණාකර වාඩි වෙන්න. Praise God. கர்த்தர் நல்லவர். ස්වාමීන් වහන්සේ යහපත්. Amen. Hallelujah. இன்னொரு பார்த்து சொல்லுங்க, நீங்க வந்தது நல்லதா இருக்கிறது. ළඟට කියන්න මම ආපු එක යහපතක්. Amen. ආමේන්. Hallelujah. Hallelujah. Praise God. ප්‍රශංසා වේවා. Today is the day, now is the time. பக்கத்துல பாருங்க, இன்றைக்கு தான் நாள், இதுதான் நேரம். ළඟට කරන අදයි දවසේ මෙයයි වෙලාව. Amen. தயவு செய்து என்னோடு கூட ஒத்துழைச்சு வாங்க. කරුණාකර මා සමග ඔබ ටිකක් සහයෝගය நான் දක්වන්න. டைமுக்கு நான் முடிக்க போறேன். எனக்கு தெரியும் உங்களுக்கு டைம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிறது. වෙලාවට අවසන් කරන්නට අවශ්‍යව තිබෙනවා. அதே நேரத்திலே கர்த்தர் திருதப்படுகிறார், ஆவியானவர் திருதப்படுகிறார். ஏதோ ஒரு காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய வாழ்க்கையிலே, சபையினுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்து ඒ முடிக்கிறார். වගේම දෙවියන් වහන්සේ ආත්මයන් වහන්සේ සීඝ්‍රයෙන් ඉන්නවා ඔබගේ ජීවිතේ, මගේ ජීවිතේ, සභා ජීවිතේ යමක් කරන්නට. So this is your opportunity. ඉතින් මේක ඔබගේ අවස්ථාවයි. Amen. Amen. Hallelujah. Hallelujah. நான் முன்பு ஒரு முறை சொன்னேன், මම කලින් දවසක් කිව්වා. ஒரு புலியிடத்திலிருந்து தப்புறதுக்கு, ஒரு சிங்கத்திலிருந்து தப்புறதுக்கு සිංහයකින් හරි කොටියකින් හරி බේරෙන්නට வழி இல்லாமல் இருந்த பொழுது මාර්ගයක් නැති அவனுக்கு අවස්ථාවක්. ஒரே ஒரு வழி இருந்தது, தொங்கி அந்த கிளையிலே பிடிக்கிறது. ඔහුට එකම එක අවස්ථාවක් තිබුණේ එල්ලෙන්න අර වැල. அவன் 2-3 தடவை ட்ரை பண்ணான், அந்த கிளையை பிடிக்க முடியும். ඔහු දෙතුන් වතාවක් try කළා, ඒ එල්ලෙන්න බැරි වුණා. அந்த மிருகமும் அவனை நெருங்கி வந்து கொண்டிருந்தது. ඒ සත්වය ඔහුට ක්‍රමක්‍රමයෙන් සමීප இப்போ වුණා. கடைசியாக அவனுக்குள்ள ஒரு குரல் ஒன்று வந்தது. දැන් අන්තිමට ඔහුට හඬක් ඇහුණලු. பீட்டரோ ரோபோட்டோ என்ன பேரை சொல்லி, පීටර් හෝ රොබර්ට් මොන නමක් හරි இதுதான் உனது கடைசி சந்தர்ப்பம். මෙයයි නෙවෙයි අන්තිම අවස්ථාව. If you can make it, make it. ඔබට පුළුවන් එක අල්ලගන්න. Otherwise you are going to be a dinner or lunch for the tiger. නැත්තම් ඒ කොටියට ඔබ ආහාරයක් වෙන්න So යනවා. தனக்குள்ளே இருந்த பலத்தை எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு ඉතින් ඔහුගේ සම්පූර්ණ ශක්තිය අරගෙන அவன் ஒரு தொங்கினான். ඔහු එක පැනිලා පැන්නලු. கிளையை மிஸ் பண்ணிட்டான். ඔහුට මගහැරුණලු ඒ අත්ත. ஆனால் திரும்பி வரைக்க பிடிச்சது. නමුත් ආය උඩ ඉඳන් එන විදිහට අල්ලගත්තා. எத்தனை பேருக்கு உலகிஞ்சது தெரியாது. එදිනට තේරෙනවද දන්නේ නැහැ. 4-5 தடவை தொங்கினான், பிடிக்கல. තුන් හතර වතාවක් கடைசி முறையா அதான் கடைசி தருணம் எடுத்து தொங்கினான். මේක අන්තිම මොහොත කියලා පැන්නලු. மேலாக போயிட்டு ඒකට ඉහළින් ගිහිල්ලා එද්දි තමයි අල්ලගෙන பக்கத்துல තියෙන්නේ. பார்த்துக்கலாம், இதுதான் உங்களோட சபை. ළඟට මේකයි ඔබේ අවස්ථාව. Amen. Amen. கிளையை பிடித்துக் கொள்ளுங்க. අත් අල්ලගන්න. Amen. வரும் தீங்குகளுக்கு தப்பித்துக் கொள்ளுங்க. පැමිණෙන නපුරින් බේ. Praise be to God. Shout with me, breakthrough. මා සමග කියන්න අභිබවා நான் යෑම. முறியடித்துக் கொண்டு முன்னேறி செல்லுவேன். ඉදිරියට මම අභිබවා යන්නේ. ஜெயம் கொள்ளுவோம். ජය ගන්නෙමු. Hallelujah. Hallelujah. சென்ற வருடத்திலே இருந்து இன்று வரை ஒரு வருஷம் ஆகிறது. පසුගිය වසරේ ඉඳන් අද දක්වා இந்த වසරක් தேசத்திலே. ගත වුණා මේ දේශේ. இந்த தேசத்திலே ஒரு வருஷம் ஆகிறது. මේ දේශේ වසරක් ගත වුණා. நாங்கள் அநேக பாடுகளுக்களாலே நாங்கள் கடந்து சென்றோம். Even still we are going through the struggle. අපි බොහෝ පීඩා තුලින් ගමන් කළා. තව මාස් පීඩා තුලින් ගමන් කරනවා. பொருளாதாரத்திலே, ආර්ථිකව, ஆவிக்குரிய விஷயத்திலே, ආත්මික කාරණා, சரீர பிரகாரமாக, ශාරීරිකව, தனிப்பட்ட ரீதியாக පුද්ගලිකව ஒவ்வொருவரும் அநேக பாடுகளுக்களாலே கடந்து අපි செல்கிறார்கள். එකිනෙකනා බොහෝ පීඩා තුලින් It's ගමන් sometimes කරනවා. an exhausting day. සමහරක් අවස්ථාවලදී ඒක අපහසු වෙනවා. வேண்டாம் என்று வெறுப்போடு இருக்கிற நாட்கள் வருகிறது. අපහසු එපා වෙන කාලයකට
There's a strain in our body. අපේ බොහෝ පීඩනයක් අපිට ஒரு அழுத்தம் எங்கள் மேலே அழுத்திக் கொண்டே இருக்கிறது. අමුතු පීඩනයක් අපේ எத்தனையோ ශරීරයට பேருடைய எதிர்பார்ப்புகள் அங்கு அழிக்கப்பட்டு விட்டது. බොහෝ දෙනාගේ බලාපොරොත්තු විනාශ වී ගොස් எத்தனையோ பேருடைய திட்டங்கள், கனவுகள், சொப்பனங்கள், எதிர்பார்ப்புகள் எல்லாம் மறைக்கப்பட்டு බොහෝ போய்விட்டது. දෙනාගේ සිහින ස්වප්න සියල්ලම බලාපොරොත්තු නැති நம்பிக்கை වී இழந்த நம்பிக்கை இழந்தவர்களாக බලාපොරොත්තු සුන්වන අය ලෙස அநேகர் மூட்டை கட்டி கொண்டு ஊருக்கு போயிட்டார். බොහෝ දෙනා පොදි බැඳගෙන ලංකාවට அநேகர் மூட்டை கட்டி கொண்டே இருக்கிறார்கள். බොහෝ දෙනා පොදි බැඳගෙන ඉන්නවා. இன்னும் கொஞ்சம் கூட்டம் இருந்துதான் என்ன, තවත් තවරක ඉන්නවා ලිඳන මොන நான் தப்பித்துக் கொள்ள வேண்டும், මම බේරෙන්න என் ඕන. ஜீவனை நான் காத்துக் கொள்ள මගේ வேண்டும். ජීවිතේ මම රැක ගන්න இப்படியாக பல எண்ணங்கள், பல போராட்டம். මේ වගේ විවිධ සිතුවිලි විවිධ පොර බැඳි. நாங்கள் எவ்வளவுதான் முயன்றாலும் අපි කෙතර எங்களை මුත්‍රා அறியாமல் ஒரு அழுத்தம், අපි නොදන්න පීඩනය நாங்கள் திரும்புற இடம் எல்லாம் අපි හැරෙන හැම எங்களுக்கு ஒரு எச்சரிப்பு தொனி வந்து கொண்டே இருக்கிறது. අපවාදී හඩක් අපට இது ඇසෙනවා. நிரந்தரமற்றது. මේක இந்த අස්ථිරයි. உலகம் ஏதோ ஒரு அழிவுக்கு நோக்கி போய் මේ கொண்டிருக்கிறது. ලෝකෙ විනාශය කරා ගමන් எங்களுக்கு කරන්නේ. அடையாளத்தின் மேலே அடையாளம், எச்சரிப்பின் மேலே எச்சரிப்பு தொனி வந்து கொண்டே සලකුණු இருக்கிறது. පිට සලකුණු සහ අවවාද පිට අවවාද අපිට පැමිණෙමින් තිබෙනවා. Hallelujah. හalleluya. ஊழிய பாதையிலே அநேகர் ஊழியத்தை விட்டு விட்டார். සේවයේ මාවතේ බොහෝ දෙනා සේවය ஊழியத்தை අත්හැරියා. ஒப்பு கொடுத்ததிலே உண்மையற்றவர்களாய் நிற்க வேண்டியதாய் සේවයේ කැපවීම තුළ ඔහු අවංක නොවී அல்லது සිටිනවා. தொடர்ந்து அந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்ய முடியாது. නැත්නම් දිගට මේ සේවය කරන්නට எத்தனையோ බැහැ. சபைகள் மூடப்படுகிறது. බොහෝ සභාවන් වසනු எத்தனையோ ලබනවා. ஊழியக்காரர்கள் தங்களுடைய அந்த ஊழியத்தின் பாங்கை விட்டு விட்டார்கள். බොහෝ සේවකයන්ගේ සේවක කොටස අත්හැරියා. தனிப்பட்ட முறையிலே எத்தனையோ பிரச்சனைகளை நாங்கள் சந்திச்சிருக்கலாம். පුද්ගලිකව බොහෝ ප්‍රශ්න වලට අපි මුහුණ පාන්න ඇති. ஹalleluya. හalleluya. என்னுடைய வாழ்க்கையிலும் இந்த சபையினுடைய வாழ்க்கையிலும் அதே போராட்டம் இருக்கு. මගේ ජීවිතය සහ මේ සභා ජීවිතයේ පොර බැඳීමම තිබුණා. Amen. Amen. Hallelujah. Hallelujah. ஆனபடினாலே இந்த ஃபாஸ்டிங்கை நான் நிச்சயமாகவே எதிர்பார்க்கிறேன். ඒ නිසා මේ නිරහාරය මම අනිවාර්යයෙන්ම බලාපොරොත්තු இந்த நாட்களை குறித்த பொழுது මේ කාලය නියම කළ විටදී கர்த்தர் இந்த திட்டத்தை தந்தார் என்று நான் அறிந்தேன். එවිදුන් මේ සැලැස්ම දුන්නා என்று මම சொன்னால் இந்த දැනගත්තා. மாதம் முழுக்க நாங்கள் தியானித்த வார்த்தைகளை நீங்கள் பார்த்தீர்கள். එදින මාස මුළුල්ලේ භාවනා කළ වදන් ஆயத்தப்படுத்தலை குறித்து அநேக வார்த்தைகளை ஆவியானவர் தினக்குறிப்புகளிலே தந்தார். සූදානම් වීම ගැන බොහෝ දේවල් උන්වහන්සේ දිනදර්ශකයේ දුන්නා. ஹalleluya. Hallelujah. எங்களுடைய தேவன் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். අපේ දෙවියන් වහන්සේ විශ්වාසවන්ත யுத்தம் දෙවියෝ. கர்த்தருடையது. යුද්ධය දෙවියන් சத்தமாய் වහන්සේ சொல்லுங்க, யுத்தம் කියන්නේ கர்த்தருடையது. යුද්ධය දෙවියන් වහන්සේ. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. அநேகருக்கு குழப்பம், ஆண்டவர் எங்கே? බොහෝ දිනකට කැළඹිලා දෙවිදුන් කොහෙද? ஆண்டவருக்கு குழப்பம், ஆண்டவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? බොහෝ දිනකට කැළඹිලා දෙවිදුන් මොනවද කරන්නේ? இதனுடைய முடிவுகள் தான் என்ன? මේකේ අවසානය නම් කුමක්ද? ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. வருஷத்தின் முதலாவது நாளிலே වසරේ පළමු දින நாங்கள் சொன்னோம், අපි කිව්වා ஆண்டவர் தன்னுடையவர்களையும் மற்றவர்களையும் வேறு பிரிக்கிற நாட்கள் என்று நான் சொன்னேன். උන්වහන්සේ තමන් වහන්සේගේ සහ අනික් අයව වෙන් කරන කාලයයි කියලා. Amen. Amen. Hallelujah. 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 ஆண்டவர் தனக்கு உண்மை உள்ளவர்களையும் උන්වහන්සේ තමන්ට தன்னை உண்மையாய் විශ්වාසයි சேவிக்கிறவர்களுக்கும் සැබෑ ලෙස සේවය කරන தன்னுடைய අයව மந்தைக்கும் උන්වහන්සේගේ மந்தைக்கும் බැටළුවන්ට இடையிலே අනිත් බැටළුවන් අතර வித்தியாசத்தை கொண்டு வருகிற வருஷமாய் இருக்கிறது. වෙනසක් ගෙන දෙන වසරක්ව තිබෙනවා. Hallelujah. Hallelujah. Praise be to God. ප්‍රශංසාවේ ஆண்டவர் நான் பார்க்கும்போது அதைத்தான் நான் பார்க்கிறேன். මම බැලුව විටදී මම දකින්නේ உண்மையாய் கர்த்தரிலே பற்றுதல் வைத்திருக்கிறவர்கள், සැබෑ ලෙස දෙවිදුන් කෙරේ අල්ලුව அல்லது ඉන්න අය. வெறும் ஆபத்துக்கோ அல்லது வெறும் தங்களுடைய தேவைகளுக்காய் தேடுகிறவர்கள், නැත්නම් විපත්තිය රැකෙන්න ඔවුන්ගේ இப்படி ஆண்டவர்களை අවශ්‍යතාවය සොයන අය. வேறு பிரிக்கிறார். මෙවැනි අයව දෙවියන් அதனால் වහන්සේ වෙන් කරනවා. சபையிலே நியாய தீர்ப்பு ஆரம்பமாகும். ඒකද උන්වහන්සේ සභාවේ විනිශ්චය හටගනී. Hallelujah. Hallelujah. So these are the days for the testing of your faith and standing for Christ. இந்த நாட்கள் தான் உங்களுடைய விசுவாசத்தின் சோதனை, பரிசோதனையாய் இருக்கும். ඉතින් මේ කාලේ තමයි ක්‍රිස්තුස් වහන්සේ තුල සිට ගැනීමත් ඔබගේ ඇදහිල්ල පරීක්ෂා කිරීමේ කාලයක්. இந்த நாட்கள் தான் எங்களுடைய மனோநிலை, மனோபாவங்கள் எப்படிப்பட்டது என்று உண்மையாகவே சோதித்து பார்க்கப்பட்டது. මේ කාලේ තමයි අපේ ආකල්පය කොයි වගේද කියලා සැබවින්ම පරීක්ෂා කරනු எங்களுடைய ලබන්නේ. character and attitude are formed. எங்களுடைய குணாதிசயங்களும் மனோபாவங்களும் அங்கு உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. අපේ සිතේ ආකල්පය
අපේ චරිත ලක්ෂණ අබමින් තිබෙන කාලය මෙය. நான் ஆண்டவரிடத்தில் இந்த உபவாச நாளுக்காக ஜெபித்த பொழுது பல பகுதிகளை ஆண்டவர் காட்டினார். උපවාස කාලයේ වෙඩුවින් දේව පාමුල යාඥා எல்லாவற்றையும் உங்களுக்கு வாசித்து காட்டுவதற்கு நேரம் இல்லை. සියල්ල කියවන්න நான் කාලය නැහැ. ஆண்டவரிடத்தில் கேட்டேன், ஆண்டவரே இந்த காலங்களினுடைய முடிவோ அல்லது இதனுடைய போக்கு எங்கே இருக்கிறது? මම ස්වාමීනි මේ කාලයේ අවසානයේ නැත්නම් මේ ගමන කොහෙද තිබෙන්නේ ස්වාමීනි? என்னோடு கூட வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரத்தில் திருப்புங்க. මා සමග එලිදරා පොතේ 22 වෙනි පරිච්ඡේදයට හරවා ගන්න. வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் එලිදරා 22 වෙනි පරිච්ඡේදය 11வது வசனம் சொல்லுகிறது, 11 වෙනි වගන්තියේ அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், අධර්මිෂ්ඨ තැනැත්තා මතුත් අධර්මිෂ්ඨකම් කරවා, அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாகட்டும், අපවිත්‍ර තැනැත්තා මතුත් අපවිත්‍ර කරනවා, நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், ධර්මිෂ්ඨ තැනැත්තා මතුත් ධර්මිෂ්ඨකම් பரிசுத்தம் කරවා, உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். ශුද්ධ තැනැත්තා මතු ශුද්ධ කරනු ලබාවා. The choice is in your hand. තෝරා ගැනීම ඔබේ දැන්. ஏனென்று சொன்னால் அடுத்த வசனம் சொல்லுகிறது, එදනම් ඊළඟ இதோ වගන්තියේ நான் சீக்கிரமாய் வருகிறேன், මෙන්න ඉක්මනින් පැමිණෙන්නේ அவனவனுடைய கிரியைகளின் படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது. එකිනෙකාට තම තමාගේ ක්‍රියාවේ හැටියට දෙන පිණිස මා සමග විපාක நான் තිබේ. அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறேன், මම අල්ෆා සහ ඕමේගා ஆதியும் අந்தவுமாய் இருக்கிறேன், පළමුවෙනියා සහ අන්තිමයා முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன், පටන් ගැනීම සහ කෙලවර ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவராவது, ජීවන වෘක්ෂයට පැමිණෙන්න வாசல்கள் வழியாய் நகரத்துக்குள் பிரவேசிக்கிறது, දොරටු වලින් නුවරට ඇතුල් වන්නට அவருடைய கற்பனையின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள், පුළුවන් වන පිණිස තමුන්ගේ සලු සෝද ගන්නා තැනැත්තෝ நாய்களும் ආශිර්වාදයි. சூனியக்காரரும் පිළිද සිටින බල්ලෝද මායාකාරයෝද விபச்சாரரும் கொலைபாதகரும் වෛශ්‍යාකරණෝද මිනිමරණෝද விக்கிராராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள். රූප වඳින්නෝද බොරුවට ප්‍රියවන්නා වූ ඒ කරන්නා වූ සියල්ලෝ சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படி යේසුස් වන මම සභාවට උදෙසා මේ දේවල් ගැන නුඹට இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன், මාගේ දූතයා එවෙමි. நான் தாவீதின் வேரும் சந்ததியும் මම වනාහි දාවිද්ගේ මුල සහ பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரவுமாய் இருக்கிறேன். දීප්තිමත් පහන් තාරකාවය. ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள், ආල්මරන් වහන්සේද මනාලිය වඩින්නේ කියති. வா என்பாராக. අසන්නාද වඩින්නේ කියාවා. தாகமாய் இருக்கிறவன் வர கடவன், පිපාසැත්තා ඒවා. விருப்பம் உள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ள. කැමති කෙනෙක් ජීවන වතුර නොමිලේ ගනීවා. Amen. ආමේන්. Hallelujah. Hallelujah. These are the days. මෙයයි කාලය. இன்று வருவர் நாளை வருவர் என்று நான் சொல்ல போகிறேன். අද පැමිණෙයි හෙට පැමිණෙයි ஆண்டவராகிய කියන්නේ. இயேசு சொன்னார், ස්වාමියෝ යේසුස් වහන්සේ நான் வரும் வேளையை யாரும் அறிய மாட்டார்கள், பிதா ஒருவர் தான் அறிவார். මම පැමිණෙන මොහොත කිසිවෙකු නොදනී පියාණන් වහන්සේ පමණක් ஆனால் දනී. அதற்கு முதல் வசனத்திலே சொன்னதை தெரிந்து கொள்ள வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. නමුත් ඉන කලින් පෙවූ වචනේ තෝරගන්න එක අපේ වගකීම. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், අපරාධ කරන්න තවත් අපරාධ කිරීම. அசுத்தமாகிறவன் இன்னும் அசுத்தமாகட்டும், අපවිත්‍ර තැනැත්තා තවත් අපවිත්‍ර වේවා. பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், ශුද්ධ තැනැත්තා තවත් ශුද්ධ කරනු நீதி ලැබේවා. செய்கிறவன் இன்னும் நீதியை செய்யட்டும். ධර්මිෂ්ඨ කර තැනැත්තේ තවත් நீதியின் விளைச்சலை கர்த்தர் தருவேன் என்று சொன்னார். ධර්මිෂ්ඨ මේ ඵල දෙනවා කියලා කිව්වා. நீதியின் விளைச்சலை நான் வர்த்திக்க செய்வேன் என்று ධර්මිෂ්ඨ சொன்னார். මේ ඵල වැඩි කරනවා කියලා Hallelujah. කිව්වා. Hallelujah. 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 Praise be to God. இந்த காலத்தை நீங்கள் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். මේ කාලය ඔබ පළමුවෙන් දැනගන්නට ඕන. Amen. Amen. Hallelujah. Hallelujah. Praise be to God. ප්‍රශංසා. இதற்கு ரெண்டு பகுதியாக අද කොටස් ஒரு දෙකක් ரெண்டு கருத்துள்ள அல்லது ரெண்டு முக்கிய குறிப்புள்ள ஒரு செய்தியை நான் உங்களுக்கு கொண்டு வருகிறேன் கர்த்தரிடத்திலே. ඒ අරුතකථන දෙකක් ගෙන දෙන කරුණු දෙකකින් සමන්විත පණිවිඩයක් දෙවිතුන්ගෙන් අද මම ඔබට දෙන්නම්. Twofold battle. සැබෑ ඒ සටන ரெண்டு வகுப்பான யுத்தத்தை, දෙආකාර සටන් දෙකක් ගැන. ஒரு யுத்தத்தை குறித்து ஒரு வார்த்தை மாத்திரம் கர்த்தர் சொன்னார். ඒක යුද්ධයක් කියන එක වචනයක් පමණක් උන්වහන්සේ කිව්වා. Amen. Hallelujah. Hallelujah. அதன் சொன்னார், battle belongs to the Lord. ඒකද උන්වහන්සේ කිව්වේ යුද්ධය දෙවියන් වහන්සේට අයිති. யுத்தம் கர்த்தருடையது. යුද්ධය දෙවියන් වහන්සේට අයිති. இந்த யுத்தம் யாருக்கு எதிரான யுத்தம்? මේ යුද්ධය කාට එරෙහිවද? எதிரிக்கு எதிரான யுத்தம். සතුරාට එරෙහි වුණ යුද්ධය. வேதம் சொல்லுகிறது, බයිබලය කියනවා எங்களுக்கு லூக்காவின் சுவிசேஷம் 10வது அதிகாரத்திலே ලූක්ස් වාරංචියේ 10 වෙනි சர்ப்பத்தின் පරිච්ඡේදයේ மேலே
தேளை மிதிக்கவும் சர்ப்பங்களை மிதிக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கு. සර්පයන්ද ගෝනුස්සන්ද පාගන්න எங்களை மேற்கொள்ள முடியாது. කිසිවක් අප කෙරේ ජය ගන්න ஆனால் බැහැ. ஒன்றை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். නමුත් එක දෙයක් අපි දැනගන්න ඕන. தேவர்களுக்கு தனது அதிகாரத்திலே ஒரு பகிர்ந்து கொடுத்த அதிகாரம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. උන්වහන්සේ අපිට දුන්නා වූ ආධිපත්‍ය කොටසක් තිබෙනවා. ஆனால் சாத்தானை நாங்கள் முற்றுமாக நிர்மூலமாக்க முடியாது. නමුත් සතුරාව සහ මුලින් අපිට විනාශ කරන්න அவரை බැහැ. பாதாளத்துக்குள்ளே நாங்கள் தள்ள முடியாது. ඔහුව අපිට බැහැ පාතාලයට ගෙනියන්නට. பாதாளத்தின் திறவுகோலை நான் பிடித்து வைத்திருக்கிறேன். උන්වහන්සේ කියන පාතාලයේ යතුරු මට තිබේ. எனக்கு ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை தந்து ඔබටයි මටයි ස්වර්ගයේ යතුරු දී. பாதாளத்தின் வாசலின் திறவுகோலை ஆண்டவர் வைத்திருக்கிறார். පාතාලයේ දොරටුවල යතුරු அவனை அங்கே தள்ளுவதும் அவனோடு சேர்ந்தவர்களை தள்ளுவதும் அக்கிரமக்காரரை கொண்டு தள்ளுவதும் அது கர்த்தருடைய இறுதி யுத்தமாய். සතුරාවත් ඔහු සමග ඉන්න අයවත් අධර්මිෂ්ඨකාරයන්වත් තල්ලු කරන එක දෙවියන් වහන්සේගේ අවසාන යුද්ධයයි. Amen. Amen. So don't worry what is happening. ඉතින් මොනවද වෙන්නේ කියන එක ගැන කනගාටු වෙන්න එපා. Amen. Amen. Hallelujah. 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 The battle belongs to God. යුද්ධය දෙවියන් වහන්සේගේ. Amen. Amen. Hallelujah. Hallelujah. Praise be to God. සාන ප්‍රශංසා වේවා. இரண்டாவது දෙවන යුද්ධය. This is what I am going to speak to you. මේක තමයි ඔබට කතා කරන්න යන්නේ. The battle between God and God's man. දෙවියන් වහන්සේ සහ දේව මනුෂ්‍ය අතර තිබෙන යුද්ධය. அது நாங்களும் கர்த்தர் எங்களுக்கும் கர்த்தருக்கும் இடையிலே இருக்கிற போராட்டம். ඒ අප සහ දෙවියන් වහන්සේ අපට දෙවියන් වහන්සේ අතර තිබෙන යුද්ධය. இந்த struggle இந்த காரியங்கள் எல்லாமே ஏன் எப்படி என்னத்தை செய்யோடு நாங்கள் என்பதை நீங்கள் புரிய வேண்டும் என்று එතන මේ පොරබදී මේ පීඩනයන් තුල අපි කුමක්ද ඇයිද මොනවද කරන්න ඕනේ කියලා ඔබ තේරුම් You have ගන්න to understand the inner battle that you are engaged. ඔබ තිබෙනා වූ ඒ අභ්‍යන්තර යුද්ධය ගැන ඔබ තේරුම් ගන්නට ඕනේ. Amen. Amen. Hallelujah. Hallelujah. எங்களுக்குள்ளே இருக்கிற யுத்தத்தை நாங்கள் மேற்கொண்டால் தான் அதிலே ஜெயம் கொண்டால் தான் நாங்கள் வெளியிலே நாங்கள் வெற்றிகரமாக ஓட முடியும். අප තුල තිබෙන යුද්ධයෙන් අපි ජයගත්තොත් තමයි අපි ජයග්‍රාහීකව පිටත දුවන්නට පුළුවන්. Hallelujah. Hallelujah. So, முதலாவது battle யாருக்கு? පළමු යුද්ධය කාටද? கர்த்தருக்குரியது. දෙවියන් වහන්සේ. இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்டு வந்த பொழுது ඊශ්‍රායල් සෙනඟ පිටත பார்வோன் தொடர்ந்து வந்தான். පාරාවෝ விடுதலையை ලුහුලලා பெற்று விட்டார்கள். නිදහස ලැබුවා. ஆனால் விடுதலையிலே போக முடியாமல் නමුත් යුද්ධ அதற்கு නිදහස යන්නට බැරි போகும் பொழுது යන විටදී சந்தோஷப்பட முடியாமல் ප්‍රීතිමත් அந்த වන්නට வாழ்க்கையை බැරි அனுபவிக்கவோ ඒ ජීවිතය அந்த வெற்றியை අත්දැකීම அவர்கள் கொண்டாடவோ முடியாமல் ඒ ජය සමරන්න බැරිව පාරාවෝ பாவத்திற்கு கொண்டு வந்தார். ඔව් ලුහු මන්දමින් ආවා. Amen. Amen. When they come to the dead end, ඔව් අවසානයට එන විටදී they thought that freedom is not there. ඔහු හිතුවා නිදහසක් තවත් නැහැ කියලා. Amen. Amen. Hallelujah. Hallelujah. தாவீது ஒரு முறை சொல்றார், நான் விடுதலாவாய் நான் ரட்சிக்கப்பட்டேன். දාවිතුමා වතාවක් කිව්වා නිකරුණේ ගැලවීම ලැබුවේ. Hallelujah. Hallelujah. But God said the battle belongs to නමුත් දෙවියන් වහන්සේ කියන යුද්ධය ස්වාමින් වහන්සේගේ කියලා. Amen. Amen. Hallelujah. அவர்கள் எல்லாரும் என்ன சொன்னார்கள்? ඔවුන් කුමක්ද කිව්වේ? எகிப்திலே வேத கொடி இல்லையா என்று எங்களை எங்கே கொண்டு வந்தீர்? මිසරේ මිනී වලවල් නැහැ කියලාද මෙතනට අපි ගෙන ආවේ? சிலர் நாங்கள் அதான் இப்ப யோசித்தோம். සමහරක් අය අපි එහෙම හිතන්නේ. எங்களுக்கு ஏதாவது நடந்துட்டா අපිට යමක් සිද්ධ වුණොත් பொடியையும் அனுப்ப மாட்டாங்க. ශරීරයත් යවන්නේ නැහැ. என்ன நடக்குமோ தெரியாது. මොනවා වේවිද දන්නේ නැහැ. எந்த நான் வந்தேன் මොනවට ආවද? எப்படி ஊருக்கு போயிடுவோம். කෙසේ හෝ ලංකාවට உணவை செத்துடுவோம். කොහේ ගිහිල්ලාම මැරෙමු. You could enjoy. අපිට බෑ ප්‍රීතිමත් වන්න. But God says, නමුත් උන්වහන්සේ battle කියනවා belongs to me. යුද්ධය ස්වාමීන් වහන්සේගේ. மாணவர்களே, நீ மறைவிலே வந்திருக்கும் பொழுது නුඹ මහෝත්තමයන්ගේ රහසත් கர்த்தரை காத்துக்கொள்ளும். දෙවිදුන් ඔබව රැක ගන්නවා. Amen. Amen. Hallelujah. Hallelujah. வாதை கூடாரத்தை அணுகாது. වසංගතයේ මේ කූඩාරමට ලක්වන්නේ නැහැ. වසංගතයේ මගේ කූඩාරමට ලක්වන්නේ නැහැ. Hallelujah. Hallelujah. Praise God. සාරප්‍රසන්න So, நான் இரண்டாவது இதை பார்த்தோம் என்று சொன்னால், ඉතින් දෙවෙනි කරුණ අපි බැලුවා නම් கர்த்தருக்கும் எங்களுக்கும் இடையிலே அது கர்த்தர் எங்களோடு நடத்துகிற போராட்டம் அல்லது நாங்கள் கர்த்தரோடு நடத்துகிற போராட்டம். දෙවිදුන් හා අප අතර දෙවියන් වහන්සේ අපයි අතර තිබෙන ඒ යුද්ධය This is a පොරවැදීම. great battle. මේක උතුම් පොරවැදීමක්. இதுதான் பெரிய யுத்தம். කියන්නේ මේ උතුම් යුද්ධයක් This is our battle. මේක අපේ පොරවැදීමක්. Hallelujah. Hallelujah. Praise God. සාරප්‍රසන්න වේවා. We are on the we are
we are on a wrestling ring. உங்களுக்கு தெரியும் அந்த மல்யுத்தம் செய்கிறவர்கள் அந்த இதில் நிற்பார்கள். මල්ල පොරට ඉන්න අය ඔබ දන්නවනේ ඔවුන්ගේ ස්ථානයේ සිටිනවා. So I'm going to show you 3D pictures. ඉතින් ඔබට මම 3D pictures වගේ පෙන්වන්න යනවා. Amen. Amen. Hallelujah. The real battle you can see. සැබෑ යුද්ධය ඔබ දකින්න පුළුවන්. 3D goggles are virtual glass போட்டிங்க என்று சொன்னால் ඔබ ළඟම යුද්ධ කරනවා වගේ நீங்கள் glass நீங்கள் battle பண்ணலாம். ඔබත් එතේ ළඟම ඔබ යුද්ධ කරනවා වගේ හැඟෙන්නේ ඔබට. Amen. Amen. Hallelujah. Hallelujah. So you are going to see what is your battle and how you are fighting. ඉතින් ඔබ බලන්න ඔබේ යුද්ධේ කුමක්ද කොහොමද ඔබ යුද්ධ කරන්න යන්නේ. Hallelujah. Hallelujah. Praise be to God. එතන වෙලායිද? කී දෙනෙක් සූදානම්ද? Right. என்னோட கூட මා සමග ஆதியாகமம் උත්පත්ති 32வது அதிகாரம். 32 වන පරිච්ඡේදයට හරවා ගන්න. Very interesting match. බොහෝම රසවත් යුද්ධයක්. Very interesting match. බොහෝම රසවත් යුද්ධයක්. 32வது அதிகாரம் 32 වන පරිච්ඡේදය 26வது வசனத்துக்கு பாத்தீங்கன்னு சொன்னா 26 වෙනි වගන්තිය ඔබ බැලුවා නම් அவர் நான் போகப்பட்டு பொழுது விடுகிறது என்றார். උන්වහන්සේ කතා කොට පහන් වෙන බැවින් මා යන්න හැරපන්නයි කීසේක. அதற்கு அவன் ඔහුද நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன். ඔබ මට ආශිර්වාද කළොත් මිස නැත්නම් යන්න නොහරිමි කීය. Amen. Amen. Hallelujah. Hallelujah. ஒரு பேக்ரவுண்ட் நான் உங்களுக்கு காண்பிக்க போறேன், உங்களுடைய பேக்ரவுண்ட். පසුබිමක් මම ඔබට யாக்கோபினுடைய பேக்ரவுண்ட்ல இருந்து யாக்கோபினுடைய இந்த போராட்டத்திலே இருந்து எப்படி யாக்கோபு வெளியே வந்தான், යාකෝබ්ගේ පසුබිමේ මේ පොරවැදීමෙන් எப்படி அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். කොහොමද ආශිර්වාද ලද්දෙක්. Amen. Hallelujah. Hallelujah. சந்ததிகளுக்கு ஆசீர்வாதமாய் இருந்தான். පරම්පරාවට ආශිර්වාදයක් උනේ. Hallelujah. Hallelujah. நாங்கள் பார்க்கிறோம் අපි දකිනවා அதே புத்தகம் ඒ පොතේම ஆதியாகமம் 25வது அதிகாரம் උත්පත්ති 25 වන පරිච්ඡේදය 23வது வசனத்திலே நாங்கள் பார்க்கும் பொழுது 23 වෙනි වගන්තියේ සිට අපි බැලුවා නම් அங்கு ரெபெக்காளுக்கு வயிற்றில் 2 பிள்ளைகள் தோன்றினார்கள். ඒ රෙබෙකාගේ කුසේ දරුවන් දෙදෙනෙක් அதை සිටියා. குறித்து அவள் கர்த்தரிடத்திலே விசாரித்த பொழுது ඒ ගැන දෙවියන් වහන්සේගෙන් විමසද්දී கர்த்தர் அங்கே சொன்னார், උන්වහන්සේ உன் කිව්වා வயிற்றிலே 2 ஜாதிகள் எழும்புகிறார்கள். දුවේ කුසේ ජාතීන් දෙකක් அந்த නැගී 2 ஜாதிகளும் ஒருவருக்கு ஒருவர் முரணாய் இருப்பார்கள். ඒ ජාතීන් දෙක එකිට එක බලවත් වන්නේය. இளையவன் ஆண்டு கொள்ளுவான், மூத்தவன் அவனை சேவிப்பான். වැඩිමහල්ලා බාලයාට මෙහෙ කරයි. Amen. ආමෙන්. அப்போ யாக்கோபு கர்ப்பத்திலேயே தெரிந்து கொள்ளப்பட்டார். එන යාකෝබ් කුසේ සිටම තෝරා ගන්න ලැබුව කෙනෙක්. Amen. Amen. Hallelujah. Hallelujah. சங்கீதம் 22:9 சொல்கிறது. ගීතාල 22 9 சங்கீதம் 21:6 சொல்கிறது. 71 நான் 6 தாயின் கர்ப்பத்திலே இருக்கும் பொழுதே මම මව් කුස තුල සිටින්දිම நீர் என் தேவனாய் இருக்கிறீர். ඔබ මගේ දෙවියන් වහන්සේය. என் ආමෙන්. அங்கங்கள் ஒவ்வொன்றும் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. මගේ අවයවයන් ඔබට සැඟවී තිබුණේ නැහැ. Hallelujah. Hallelujah. அங்கு தாவீது அதை சொல்கிறார். ඒ දාවිත් තුමා එක කියනවා. கலாத்தியர் 1:15 நீங்கள் வாசித்தீர்கள் என்று சொன்னால் ගලාතියේ 15 ඔබ බැලුවා නම් நீங்கள் இங்கேயும் அங்கு மாறி மாறி திரும்ப வேண்டியதா இருந்தால் ඔබ එහෙම හිටියක් சீக்கிரமாக කරවන්න நாங்கள் ඕන பார்ப்போம். අපි ඉක්මනින් බලමු. අපි බයිබලයේ එහෙම හිටියක් කරලා கலாத்தியர் 1:15 ගලාති 1 நீங்க பாத்தீங்கள் என்று சொன்னால் 15 ඔබ බැලුවා. அப்படி இருந்து நான் என் தாயின் வயிற்றின் முதல் என்னை நீர் பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினாலே அழைத்த தேவன். නුඹ මෞකසපට මා වෙන් කළා වූද තමුන්ගේ කරුණාව කාරණකට මා කැඳෙවුවා වූද දෙවියන් இங்கு වහන්සේ. பவுலடியான் சொல்லுகிறான், මේ පවුල් තුමා කියනවා என்னை நீ தாயின் வயிற்றில் இருந்து நீ பிரித்தெடுத்து ඔබ මෞකසින්ම මා உமது වෙන් கிருபையினால் என்னை அழைத்த தேவன். ඔබේ කරුණාවෙන් මා කැඳවූ දෙවියන් වහන්සේ. ஒன்று அங்கு சொல்லுகிறது, එපිස එකේ ஒரு ස්ථානයේ நாள் இடத்தை சொல்லுகிறது, එකේ හතර இந்த කුමක්ද? உலகங்கள் உண்டாவதற்கு முன்னே මේ ලෝකවත් ලැබීමට அவர் පළමුව உங்களையும் என்னையும் குறித்து கொண்டார். උන්වහන්සේ ඔබවයි මාවයි නියම කළා. කියන්නේ මා නියම කරනු ලැබුව කෙනෙක්. நான் தேவனால் ඔබ அறியப்பட்டவன், දෙවියන් වහන්සේ நான் සිඳුරු தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், දෙවිදුන්ගේ තෝරා நான் ගන්න ලැබුව தேவனால் කෙනෙක්. அழைக்கப்பட்டவன். දෙවියන් වහන්සේ සින් කැඳවනු ලැබුව කෙනෙක්. Hallelujah. Hallelujah. Praise God. සාර ප්‍රශංසා But වේවා. one problem is here. නමුත් එක ප්‍රශ්නයක් තිබෙනවා. யாக்கோபுக்கு යාකෝබ්ට இந்த வசனத்தின் மேலே, இந்த வாக்குத்தத்தத்தின் மேலே, இந்த 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 ஆசீர்வாதத்தின் மேலே முழு நம்பிக்கையை அவன் வைக்கவில்லை. මේ වචනය මේ පොරොන්දු ආශිර්වාදයේ සම්පූර්ණ විශ්වාසය ඔහු
තැබුවේ නැහැ. அவனுடைய பிற்காலம் வரை அவன் அதை அவன் விசுவாசிக்கிறதுனாலே ඔහුගේ පසු කාලය දක්වා ඒක ඔහු විශ්වාස නොකළ அவன் නිසා ஒரு பெரிய ஒரு போராட்டத்தை தொடக்கி நடத்த வேண்டியதாய். විශාල පොරබැඳීමක් ඔහුට කරන්න ඕන වුණා. ஹalleluya. Hallelujah. அவனுடைய வயிற்றிலே இருந்தே அவனுக்கு அந்த வாஞ்சை இருந்தது. ඔහුගේ කුසේ සිටම ඔහුට ඒක පිපාසයක් වුණා. Amen. Amen. ஆனால் அவன் எப்படி அவனாய் வந்தான் என்று சொன்னால் නම් කොයි වගේ මනුෂ්‍යයෙක් தேவன் இல்லாமல் දෙවියන් වහන්සේගේ තොරතුරු தன்னுடைய வாஞ்சையை நிறைவேற்றுவனாய் வந்தான். තමුන්ගේ පිපාසය ඉෂ්ට කරගන්නෙක් වුණා. Amen. Amen. Hallelujah. 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 அப்ப பாருங்க பிலிப்பியர் 2வது அதிகாரம் சொல்கிறது බලන්න පිලිප්පි දෙවන தேவனே පරිච්ඡේදයේ எங்களுக்கு வாஞ்சையை கொடுக்கிறவரும் அதை நிறைவேற்றுகிறவருமாய் இருக்கிறார். ආශාව දෙන්නේ දෙවියන් වහන්සේය. එය ඉෂ්ට So කරන්නේ if දෙවියන් God වහන්සේ. appointed you, ඉතින් උන්වහන්සේ ඔබ නියම කළා. கர்த்தர் அழைத்திருந்தால் උන්වහන්සේ ඔබ නියම කළා නම් அவர் உனக்கு வாஞ்சையை கொடுத்திருந்தால் උන්වහන්සේ ඔබට පිපාසය அதை දුන්නා நீ නම් நிறைவேற்ற அவர் தன்னிலே தங்கி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ඒක ඉෂ්ට කරගන්න උන්වහන්සේ කැමති වෙනවා ඔබ උන්වහන්සේ තුළ යැපෙනවට. He is the master planner. මන්ද උන්වහන්සේ තමයි ප්‍රධාන සැලසුම්කාරී. Amen. ආමේන්. Planner வேண்டிக் கொண்டு සැලසුම எங்கள் අපේ இஷ்டம் போல நாங்கள் அதை செய்ய முடியாது, அதை கட்டவும் முடியாது. අපේ කැමැත්ත විදියට හදන්නවත් ගොඩනගන්නවත් බෑ. Hallelujah. Hallelujah. Praise be to God. ආ, ප්‍රශංසා அப்போ நாங்கள் වේවා. பார்க்கிறோம் අපි දකිනවා මේ இங்கே அப்படியா இருந்ததினால் தான் මේක அவன் සිද්ධ ஒரு නිසා තමයි. தனக்கென்று ஒரு யுத்தத்தை அவன் ඔව් ஆயத்தப்படுத்தினான். තමාට කියලා යුද්ධයක් සූදානම් කරගත්තේ. Amen. ආමේන්. Hallelujah. 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 அங்கு நாங்கள் பார்க்கிறோம் අපි දකිනවා ඒ ස්ථානයේ அவன் ஆதியாகமம் 25:31 பார்த்தோம் என்று சொன்னால் උත්පත්ති 25:31 බැලුවනම් 25:31 பாருங்க. 25:31 බලමු. ஆதியாகமம் උත්පත්ති 25:31 25 වන පරිච්ඡේදය 31 சொல்கிறது 31 කියනවා. அவன் தன்னுடைய அண்ணனிடத்திலே கேட்கிறான், ඔව් තමන්ගේ අයියාගෙන් අහනවා உன் புத்திர சுவிகாரத்தை எனக்கு நீ கொடு. දුබේ කුළුතුල්කම අද මට දෙන්න. He was so greedy. ඔව් බොහෝ ගිජුව. தன் வாஞ்சியை அவன் நிறைவேற்றும்படியாக ඔහුගේ පිපාසය සංසිඳව தேவன் ගන්නට தன்னை உருவாக்காத ஒன்றை தனக்கென்று பெற்றுக்கொள்ள விரும்பினான். දෙවියන් වහන්සේ ඔහුට නොදෙන දෙයක් ඔහුට කියන ලබා ගන්නට ආශා වුණා. Amen. Amen. Hallelujah. Hallelujah. தேவன் உருவாக்காததை தேவனுக்கு நியமிக்காததை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வாஞ்சிக்கும் பொழுது நீ உன் சொந்த பலத்திலே போகிறாய். උන්වහන්සේ මවපු නැති ඔබට නියම නොකළ දෙයක් ලබා ගන්නට කියව යන විට දෙවියන් සමීපව යන්නේ. கிருபையின் மட்டத்துக்கு வழியிலே போகிறாய். කරුණාවේ රාමුවෙන් පිළිදොව அவனாலே දුවන්නේ. போராட்டங்களும் பிரச்சனைகளும் பாடுகளும் வருகிறது. ඒ හේතුවේ පොරබැඳීම් ප්‍රශ්න කරදර පැමිණෙනවා. Amen. Amen. Hallelujah. Hallelujah. ஆண்டவர் சொல்கிறார், උන්වහන්සේ කියනවා listen to this. සමන් දෙන්න. இளையவன் බාලයා மூத்தவனை ஆண்டு கொள்வான். ඒ වැඩි මහලාව පාලනය කරනවා. இவன் புத்திர சுவிகாரத்தை எடுக்கிறான். அப்படி මොහු කොහොමද කුළුතුල්කම ගත්තේ? நான் தான் மூத்தவன். වැඩි මහලා. புரியுதா? තේරෙනවද? நீ இளையவனா இருந்தால் தான் மூத்தவனை ஆள முடியும். දුව බාලයාව සිටියොත් තමයි වැඩි මහලාව පාලනය ஏனென்றால் කරන්න தேவன் පුළුවන්. அதைத்தான் நியமித்தார். එතන දෙවිදුන් නියම කළේ தேவன் ඒකයි. அதைத்தான் ஆசீர்வதித்தார். උන්වහන්සේ ඒ විදිහට ආශිර්වාද ஆனால் நீ என்ன செய்கிறாய்? කළා. දුව මොනවද කරන්නේ? மூத்தவனுடைய சுதந்திரத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், மூத்தவனுடைய ஸ்தானத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். වැඩිමලාගේ උරුමයයි වැඩිමලාගේ ස්ථානයයි මම අරගන්න ඕනේ. உனக்கானதை இல்லாமல் දුබට යුතු දෙයක් அடுத்தவனுக்கானதை நீ தேடுவாயா? அடிக்கிறார்கள் அடுத்தவனுடைய தேவ காரியத்தை நான் அந்த நிலையிலே நான் வர வேண்டும் என்று நீ අනික්කිනාගේ நினைக்கிறாயா? තත්ත්වෙට මම එන්න ඕනේ කියලා සිතනවා නම් ஆண்டவர் சொல்றார், அகலேசியாரே, උන්වහන්සේ කියනවා එසේම වේවා. உன் போராட்டம் உன்னுடைய. දුබී පුර බැඳීම දුබගේ. I cannot engage myself in yoga. දුබී පුර බැඳීමට මාව මට අදාළ කරගන්නට බෑ. யாக்கோபு கதை நடந்தது. මේ යාකෝබ්ට வேதம் සිදුනේ தெளிவாய் சொல்கிறது. බයිබලේ පැහැදිලිව இளையவன் බාලයා மூத்தவனை ஆண்டு கொள்வான். වැඩිමලාව පාලනය කරනවා. Now he is trying to change the position. දැන් ඔහු තත්ත්වය වෙනස් කරගන්නට වෑයම් කළේ. பிற்பாடு நாங்கள் பார்க்கிறோம் யோசேப்பும் அதை விட செய்கிறார். පසුව අපි දකිනවා යෝසේප්ගේ பிள்ளைகளுடைய வாழ்க்கை. තමාගේ දරුවන්ගේ ජීවිතය. Amen. Amen. Hallelujah. Hallelujah. Praise God. සෝඩ ප්‍රශංසා වේවා. So don't try to grab what is not for you. ඉතින් ඔබට නොයන දෙයක් ඔබ උදුර ගන්නට යන්න එපා. Trouble starts when you try to be someone else. පොරබැඳීම ඇතිවන්නේ තව කෙනෙකු මෙන් ඉන්නට වෑයම් කරද්දී.
Amen. Amen. கர்த்தர் உன்னை அழைத்து உன்னை ஒரு ஸ்தானத்திலே வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அதற்கான கிருபையை ஏற்கனவே கட்டளையிட்டு දෙවිඳුන් ඔබ කැඳවා යක් තැනකට ඔබ ගෙනාවා නම් ඒ යුතු කරුණාව අඩ කර அந்த ඉවරයි. கிருபை உன்னை காத்துக்கொள்ளும். ඒ කරුණාව ඔබ அந்த රැකගන්න. கிருபை உன்னை தூக்கி ඒ சுமக்கும். කරුණාව ඔබ ඔසවා அந்த ගනි. கிருபைக்குள்ளாய் சகலது ඒ கொடுக்கப்படுகிறது. කරුණාව තුළ සියල්ල දෙනු ලබනවා. Amen. உன் Amen. வாழ்க்கைக்கு ஏதுவான எல்லாவற்றையும் දුවේ යහපත් ජීවිතයට අවශ්‍ය திவ்ய සියල්ල வல்லமை கொடுத்து திவ்ய வல்லமையானது கொண்டு வருகிறது. දිව්‍ය බලය ගෙන දෙන්නේ. ஹalleluya. Hallelujah. 1 கொரிந்தியர் 7:20 சொல்கிறார். 1 කොරින්ති 7:20 කියනවා. அழைக்கப்பட்ட அழைப்பிலே நீங்கள் தரித்திருங்கள். කැඳවීම තුළ රැඳී புருஷனை සිටිනවා. அழைக்கப்பட்டால் புருஷனாய் இருங்க, மனைவியாய் அழைக்கப்பட்டால் மனைவியாய் இருங்க, வேலைக்காரராய் அழைக்கப்பட்டால் வேலைக்காரராய் இருங்க, எஜமானாய் அழைக்கப்பட்டால் எஜமானாய் இருங்க. පුරුෂයෙක් ලෙස කැඳවලා ලැබුණා පුරුෂයෙක් වගේ ඉන්න, බිරිඳ ලෙස කැඳවලා ලැබුණා බිරිඳ වගේ ඉන්න, වැඩකාරයෙක් ලෙස කැඳවලා ලැබුණා වැඩකාරයෙක් ලෙස ඉන්න, දාසියෙක් ලෙස කැඳවලා ලැබුණා දාසියෙක් ලෙස ඉන්න. Amen. Amen. Hallelujah. Hallelujah. Praise God. සාන ප්‍රශංසා. ஆனால் அவன் என்ன செய்கிறான்? ඔහු කුමක්ද කළේ? அழைக்கப்பட்ட அழைப்பை விட்டுட்டு மற்றதை வாஞ்சித்ததினாலே කැඳවීම අතර අනිත් දේට ආශා වුණ நாங்கள் නිසා பார்க்கிறோம் 27வது அதிகாரத்திலே අපි දන්නවා 27 அவன் වෙනි පරිච්ඡේදයේ தகப்பனிடத்திலே போகும் பொழுது ඔහු පියාණන් தகப்பன் 2 தடவை கேட்கிறார். පියා දෙවරක්ම ඇහුවා. நீயா? නුඹද? நான் சொல்றேன் நான் தான். ඔහු කියන මමමයි. இல்லை, நீ ஏசாவா? නුඹ ඒසාවුද? அவன் சொல்றான் நான் ஏசா. ඔහු කියන මම ඒසාව. Amen. Amen. Hallelujah. Hallelujah. He started his tricks. ඔහුගේ කපටිකම ඔහු පටන් ගත්තා. தான் இல்லாத ஒன்றை தான் என்று சொல்லவில்லை. තමා නොවන දෙයක් තමා කියලා කියන්න ගත්තා. Amen. Amen. Hallelujah. Hallelujah. ஒரு நாள் கூத்துக்கு போடுற வேஷம் மறுநாள் கலைந்து போகும். දවසක දාන වෙස්මුණක ගැලවෙනවමයි. You can't act like somebody all the time සම විටම බෑ ඔබට තව කෙනෙක් වගේ because your nature will come out. ඒකත් ඔබගේ ස්වභාවය පිළිතර පැමිණේ. Hallelujah. Hallelujah. உன்னுடைய சொந்த குணாதிசயங்கள் இருக்கிறது. ඔබේම ගුණාත්මක That will තියෙනවා. come out. ඒක පිළිතර පැමිණේ. Don't try to be somebody. තව කෙනෙක් වගේ ඉන්න එපා. Be the one what God created. දෙවියන් වහන්සේ මැවූ කෙනා වගේ கர்த்தர் ඉන්න. எதற்காக உருவாக்கினார்? தேவியன் வாசல் எப்படி கொடுத்தது உருவாக்கினார்? பொய் வகையது எந்த வேறு. நோக்கத்துக்காக உருவாக்கினார்? அருளப்பட்ட தமது அதற்குள்ளே அடங்கி இரு. ඒ තුල දමනය அதற்கு වෙන්න. சொல்வது கர்த்தருடைய பலத்த கரத்துக்குள்ளே அடங்கி. ඒක තමයි බයිබලයේ කරන වහන්සේගේ බලවත් බාහුව තුල රැඳී ඉන්න. I'm so excited when God spoke to me these things. දෙවියන් වහන්සේ මේ කාරණා මට කතා කරද්දි මට හරි කුතුහලයක් ඇති වුණා. Hallelujah. Hallelujah. Praise be to සාන God. ප්‍රශංසා වේවා. Praise be to God. සාන ප්‍රශංසා. So அவனுடைய தவற்றிலே இருந்து நாங்கள் எங்களை திருத்திக் கொள்ள வேண்டும். ඉතින් ඔහුගේ වරදින් අපි අපව Because we are doing unnecessary battle. මන්ද අනවශ්‍ය පොරබැඳීමක් අපි කරන්නේ. Amen. Amen. Hallelujah. Hallelujah. நாங்கள் விருதாவாய் අපි නිකරුණේ நாங்கள் பிரயாசப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். අපි ප්‍රයත්න දරමින් සිටින්නේ. இல்லாதது ஒன்றுக்கா නැති දෙයක් වෙනුවෙන්. அவருடைய ஆதீனத்திலே எங்களுக்கு வைக்காத ஒன்றுக்கா උන්වහන්සේගේ සදාපති අපේ තබා නොදෙවෙන දෙයක් වෙනුවෙන්. அதற்காக ஓடுகிறோம். ඒ වෙනුවෙන් දුවත්. நாங்கள் பொய்யின் மேல் பொய் பொய்யின் மேல் பொய். අපි බොරුව පිට බොරුව බොරුවෙන් බොරුව අපි කියන්ට යෙදෙනවා. Amen. Amen. Hallelujah. Hallelujah. But God is merciful. නමුත් දෙවිඳුන් කරුණාවන්තයි. கர்த்தர் கிருபை உள்ளவர். උන්වහන්සේ கர்த்தர் කරුණාවන්තයි. இரக்கம் உள்ளவர். දයාවන්තයි. அழிந்து போறவருக்கு விருப்பம் இல்லை. நாங்கள் விலகி போகிறவருக்கு விருப்பம் இல்லை. අපි විනාශනය උන්වහන්සේ කැමැත්ත නොවේ. Amen. Amen. Hallelujah. Hallelujah. அப்ப ஆண்டவர் என்ன செய்கிறார்? එහෙනම් උන්වහන්සේ அவரை ஒரு தனிப்பட்ட இடத்திலே சந்திக்க விரும்பினார். ඔහු පුද්ගලික එක තැනක හමුවන්න இன்று කැමති වුණා. அநேக தன்மையை விரும்புவதில்லை தேவனை சந்திக்க. අද බොහෝ දෙනා දෙවිඳුන් හමුවන්න තනි වෙන්න கூட்டத்தோடு කැමති නැහැ. கூட்டமாய் கூச்சல் போட்டுட்டு நாங்கள் போயிடுவோம். කණ්ඩායමත් එක්ක ഘോഷා කළ And we යන්න. don't want to take a few moments with God alone. නමුත් උන්වහන්සේ සමග කාලය ටිකක් මිඩංගු කරන්න අපි කැමති இந்த නැහැ. அநேக காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். උන්වහන්සේ බොහෝ දේවල් ඔබට බෙදා ගන්න කැමති වෙනවා. நான் செய்ய போவதை என் சிநேகிதனாகிய ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? මම කරන්න යන දේ මගේ මිත්‍ර වූ ආබ්‍රහාම්ගෙන් සලවන්නෝ. God's friend. කියන්නේ මම දෙවිඳුන්ගේ මිත්‍රයෙක්. ஆண்டவர் எனக்கு காரியங்களை உங்களுக்கு காரியங்களை வெளிப்படுத்த விரும்புகிறார். උන්වහන්සේ ඔබට මට කාරණා එළිදරව් කරන්න කැමති වෙනවා. ஆனா நாங்கள் தனிமையா இருக்க விருப்பம் இல்லை. නමුත් අපි තනිව ඉන්න இல்ல කැමති பாஸ்டர், නැහැ. நான் ஒரு மூலையில தனியா தான் இருந்து நான் ஜெபிக்கிறேன். අනේ පාස්ටර් මුල්ලක තනියම මම යාඥා කරන්නේ. இல்லையே, නැහැනේ. உங்களோட கூட்டாளிகளோடு இருக்குது. ඔබේ මිත්‍රයෙක් ඉන්නවනේ ඔබ සමග. அதான் மொபைல். එහෙනම් මොබයිල් එක. Hallelujah. Hallelujah. Take a moment. ஆண்டவர் சொல்றார், என்னோடு வந்து காத்திரு.
උන්වහන්සේ කියන මොහොතක් මා සමග මිඩංගුවක් කරන්න කාලය. Hallelujah. හලෙලූයා. அவன் அண்ணனுக்கு பயத்திலே அவன் ஓடுகிறான். ඔව් අයියට බයෙන් පලා ගියා. இரவு வந்த பொழுது அவன் இளைத்து போனான். රාත්‍රියේදී වෙහෙස. எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு இளைப்பான நேரம் இருக்கிறது, that low point of our life. අපේ ජීවිතේ පවා ඉතාමත් වෙහෙස And වෙන God is waiting to talk to us in that point when you go to Him. ඔබ උන්වහන්සේ වෙතට යද්දී මේ මොහොතේ උන්වහන්සේ බලා සිටින ඔබට කතා කරන්න. ஒரு தரிசனத்தை ஆண்டவர் கொடுத்தார். අපි දකින්න අලංකාර දර්ශනයක් උන්වහන්සේ දුන්නා. அந்த ஏணியிலே தூதர்கள் மேலும் கீழும் போவதை காண்பீர்கள். ඒ ඉනි මගේ දූතයා නිහලට පහළට அந்த ஏணியிலே தேவகுமாரன் நிற்பதை அவன் பார்க்கிறான். ඉනි මග කොඩියේ දේව කුමාරයා පුත්‍රයාණෝ ඉන්නේ කොහො දුටුවා. But he ignored the call of God. නමුත් දෙවියන් වහන්සේගේ කැඳවීම ඔහු නොසලකා හැරියා. தேவனுடைய எச்சரிப்பை, தேவனுடைய அழைப்பை அவர் உதாசீனப்படுத்தினார். දෙවියන් වහන්සේගේ අවවාදය සහ කැඳවීම ඔහු උදාසීන කළා. Because he never believed මන්ද ඔහු විශ්වාස කළේ නැහැ. God alone can do it. දෙවියන් වහන්සේට පමණක් මේ පුළුවන්. அதனால அநேக வியாழ போராட்டங்கள் இருக்கு. අද අපිටත් මේ වගේ පොරබැඳි தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் உண்மை. දේව පොරොන්දු இயேசுவை நாங்கள் நம்புகிறோம். අපි උන්වහන්සේ විශ්වාස பாவங்கள் කරනවා. மன்னிக்கப்பட்டது. මගේ පාප කමාවට ලැබුවා. இந்த சூழ்நிலை அவராலே மாற்ற முடியுமோ என்பது දැන් තිබෙන වාතාවරණය උන්වහන්සේට වෙනස් කරන්න පුළුවනිදෝ දන්නේ නැහැ. கர்த்தராலே மாற்ற முடியாவிட்டால் யாராலும் மாற்ற දෙවියන් වහන්සේට බැරි නම් කාටවත් බෑ. Amen. ආමේන්. Hallelujah. හලෙලූයා. Again and again. නැවත නැවතත් வாக்குத்தத்தமானது அப்போஸ்தலர் 2 சொல்வது வாக்குத்தத்தமானது உங்களுக்கு உங்கள் பிள்ளைகள். ක්‍රියා දෙකේ කියන පොරොන්දුව වනාහි ඔබටත් ඔබේ දරුවන්ට. அவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை அறிவார். උන්වහන්සේ ආබ්‍රහම්ට දුන්න ஈசாக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை அறிவார். ඊසාක්ට දුන්න அவனுக்கு ඔහු கொடுத்த வாக்குத்தத்தத்தை அறிவார். ඔහුට දුන්න පොරොන්දුව ஆனால் ගන්නවා. முழு உள்ளத்தோடும் முழு நிச்சயத்தோடும் கர்த்தர் அதை முடிப்பார் என்று அவன் நம்பவில்லை. නම මුළු සාතිකව සම්පූර්ණ හදවතින් දෙවිඳුන් මේක ඉෂ්ට කරાવી කියලා அதுதான் විශ්වාස කරේ தம்முடைய නැහැ. புத்திர சுவிகாரத்தை வேண்டி ඒක අයියාගේ කුළුඳුල්කම ලබා ගත්තා. அதன் பின்பாக தமையனை போல தோல்வியை போர்த்து கொண்டு போய் தகப்பனிடத்திலே மிகுதி ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டார். ඊට පස්සේ අයියා වගේ ඒ ලෝම ඇති වශ්‍ය පැලඳට ගිහිල්ලා ඉතින් நாங்களே ආශිර්වාද என்று குறுக்கு வழியை நாங்கள் நாட பார்த்தோம். අපි එහෙ මේකල කෙටි මාර්ග எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. අපිට විශ්වාසය கர்த்தரை வாழ வைப்பார். දෙවිඳුන් අපේ ජීවිත කරයි කියලා. දෙවිඳුන් අපේ ගුණණය කරයි කියලා. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. நாங்கள் சத்தியத்திலே நடக்க, நீதியிலே நடக்க, අපි සත්‍ය තුල ධර්මිෂ්ඨකම තුල ගමන් சாட்சியாக කරන්න. நிற்க දෙවිඳුන්ට நாங்கள் முடியாமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணம் අපිට බැරි වන්ට හේතුව நாங்கள் விசுவாசம் இல்லாமல் இருப்பது. අපි විශ්වාසය නැති නිසා நாங்கள் அவர் அழைத்த அழைப்புக்குள்ளே, அவருடைய நீதிக்குள்ளே நாங்கள் நிற்க தடுமாறுகிறோம். උන්වහන්සේගේ කැඳවීමේ නියමය තුල අපි ඉන්න පැකිලෙනවා. Hallelujah. Hallelujah. Praise you. Praise be to God. සාන ප්‍රශංසා වේවා. Praise be to God. සාන ප්‍රශංසා වේවා. மூன்றாவது காரியம் තුන්වන කරුණ நாங்கள் பார்க்கிறோம். අපි දකින්න පුළුවන් ஆதியாகமம் 32வது அதிகாரத்திலே උත්පත්ති 32 වන 9வது පරිච්ඡේදයේ வசனத்திலே 9 වෙනි වගන්ති. அவன் தான் தப்புவதற்கு பல வழிகளை செய்து போட்டு ඔහු තමා බේරෙන්න බොහෝ උපායන් යොදමින් அதன் பின்பாக ஜெபிக்கிறார். ඊට පසුව යාඥා කළා. எப்படி ஜெபிக்கிறார்? කොහොමද යාඥා කළේ? எங்களை போல ஜெபிக்கிறார். අපි වගේම යාඥා කළා. Hallelujah. 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 தேவ சித்தத்துக்காக ஜெபிக்கிறது. දේව කැමැත්තේ அவன் தன்னுடைய ඉන්න திட்டங்கள் எல்லாவற்றையும் போட்டு ඔහු තමාගේ සැලසුම් යොමු කරනවා. 9 விதமான பரிசு கூட்டத்தை அனுப்புகிறார். නම ආකාරයේ කණ්ඩායම් එතර කළා. ஆடு ஒரு கூட்டம், மாடு ஒரு கூட்டம், ஒட்டகம் ஒரு கூட்டம், கோழி குஞ்சுகள் ஒரு கூட்டம். එළුවන් කණ්ඩායම, බැටළුවන් කණ්ඩායම, කොටුව කණ්ඩායම, කුකුල් පැටව කණ්ඩායම. எல்லா மிருக ஜீவன்களையும் அனுப்புகிறார். ඔක්කොම සතු සිව්පාවුන් එතර அதற்கு කළා. பின்பாக ඊට පස්සේ தனது பிள்ளைகளையும் தனது மனைவிமாரையும் பிரிக்கிறார். තමාගේ දරුවන්ව බිරින්දෑවරුන්ට பிரிச்சு වෙන් කළා. எல்லாரையும் அனுப்பி போட்டு කොටසේ කොටස යවලා இப்போ நல்ல பிள்ளை மாதிரி ஜெபிக்கிறார். දැන් හොඳ ළමෙක් වගේ යාඥා කරනවා. எப்படி ஜெபிக்கிறார் பாருங்க. කොහොමද බලන්න යාඥා කරන්නේ? 32வது அதிகாரம் 9வது வசனம். 32 වන පරිච්ඡේදයේ 9 වෙනි වගන්තිය බලමු.
முதல்ல 8:7 பார்த்தோம். 7-8 අපි දකින්න පුළුවන්. யாக்கோபு மிகவும் பயந்து வியாகுலப்பட்டு தன்னிடத்திலிருந்த ஜனங்களை ஆடு மாடுகளை ஒட்டங்களை 2 பகுதியாக பிரித்து ஏசாவுக்கு பதியின் மேல் விழுந்தால் அதை புரியடித்தால் மற்ற பகுதி தப்பித்துக் கொள்ளும் என்று இடம் கொண்டான். යාකෝබ අතිශයින් බයපත් කැළඹුණේ ඔහු තමා කැටුව සිටි මිනිස්සු බැටළුවන්ද ගවයින්ද ඔටුවන්ද කණ්ඩායම් දෙකකට බෙදා ඒසාව එක් කණ්ඩායමකට පහර දෙන්නේ නම් ඉදිරි කණ්ඩායම ගැලවෙන්න පුළුවන් නැහැ කීවිය. பின்பு තවද எல்லா திட்டங்களையும் செய்து எல்லா ஆக்ஷனையும் எடுத்துக்கொண்டு සියලුම සැලසුම් කරමින් ඒ ක්‍රියාවට பின்பு யாக்கோபு ஜெபிக்கிறபடி තවද என் යාකෝබ தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் මාගේ පියාණන් என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே මාගේ පියාණන් ඊසාගේ දෙවියන් உன் වහන්සේ தேசத்துக்கும் உன் இனத்தரத்துக்கும் திரும்பி போ දුබී රටට දුබී නෑය මෙතන හරියන්න உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடன் சொல்லி இருக்கிறவர் கர்த்தாவே මම නුඹට යහපත කරමි මට වදාළ ස්වාමීන් වහන්සේ அவருடைய இன்னொரு கோடி ஜெபம் உண்டு நாங்கள் பார்த்தோம். තවත් බොරු යාඥාවක් අපි දකින්න පුළුවන්. Amen. ආමේන්. You pray first before you plan. ඔබ සැලසුම් කරන්න කලින් ඔබ යාඥා කරන්න. Amen. ආමේන්. Hallelujah. හලෙලූයා. திட்டங்களை உங்களுடைய சொந்த புத்தியில் வேதம் என்ன சொல்றது உன் சுய புத்தியின் மேல் சாய்கிறார். සැලසුම් ඔබේම බුද්ධියෙන් බයිබලයේ කියන නුඹේ බුද්ධියේ නොපීඩා எங்களுக்கு සිටින நலமானது 1000 காரியங்கள் தோன்றலாம். අපට යහපත කියන බොහෝ දේවල් මතුවෙන්න පුළුවන්. Amen. Amen. Hallelujah. Hallelujah. எல்லாம் ஜீவனுக்குரியது அல்ல. සියල්ල ජීවිතයේ යුතු දේවල් නෙවෙයි. கர்த்தருடைய திட்டம் என்ன என்று நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். දිව්‍ය සැලැස්ම කුමක්ද කියලා අපි දැනගන්නට ඕන. Hallelujah. හලෙලූයා. Quickly I am going to say අපි ඉක්මනින් කියන්න. 3D. ඒ 3D එක. Amen. Hallelujah. மூணு காரியங்களை நான் சொல்ல போகிறேன். කරුණු තුනක් මම කියන්න යනවා. எப்படி කොහොමද இந்த நிலையிலே இருந்து මේ තත්වයෙන් සිට அவன் மாற்றப்பட்டான். ඔහු වෙනස් වුණේ. Amen. ආමේන්. உள்ளான நிலையிலே இருந்து எப்படி அவன் மாற்றப்பட்டான். ඒ අභ්‍යන්තර තත්වයෙන් ඔහු වෙනස් වුණේ කොහොමද? Amen. Amen. Hallelujah. හලෙලූයා. Praise God. සම්පූර්ණ ප්‍රශංසා වේවා. முதலாவது පළමු දේ he was desperate for his life. ඔහුගේ ජීවිතේට ඔහු බොහෝ සාපිපාස වුණා. அவன் தன் வாழ்க்கையின் மேலே ஈராத ஒரு ஆசை வைத்தான். ජීවිතය ගැන ඔහු විශාල ආශාවක් He is දැක්කා. ready to give up anything. ඕන දෙයක් ඒ සඳහා And දෙන්න everything, සූදානම්. எல்லாவற்றையும் கொடுத்து தன் ஜீவனை காத்துக்கொள்ள அவன் விரும்பினான். සියල්ල පරදුවට තබා ජීවිතය බේරගන්න ඔහු වෑයම් කළා. Amen. Amen. Hallelujah. 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 Praise God. සඳ ප්‍රශංසා அவன் වේවා. அறிந்து கொண்டான். ඔහු දැනගත්තා. இவ்வளவு காலம் நான் ஜீவனை காக்கிறதற்காக நான் எத்தனையோ காரியங்களை தேடி எல்லாவற்றையும் நான் செய்து கொண்டேன். මෙදුරක් කල ජීවිතේ රැක ගන්න බොහෝ උපාය இவை எதுவும் என் ஜீவனுக்கு ஜீவனை கொடுக்க முடியாது. නමුත් මේ කිසිවකට මට ජීවනය දෙන්න බෑ. Amen. Amen. Hallelujah. Hallelujah. நாங்கள் இவ்வளவுதான் பொருள் பண்டங்களை சேர்த்து வைத்தோம். අපි කෙතරම් බඩු බාහිර රැස් කර நாங்கள் තිබ්බා. பார்த்தோம் லூக்காவின் சுவிசேஷம். අපි දැක්ක ලූක් ஒரு සුවපත් பணக்காரன் எத்தனையோ விளைச்சலை கொண்டு வந்து ධනවතා බොහෝ என் අස්වැන්න ஆத்மாவை அடித்து புசி මාගේ ප්‍රාණයේ කාර්මී තෘප්තිමත් உன் වන්න. ஜீவியத்துக்கு ஏற்ற எல்லாவற்றையும் நான் මේ வைத்திருக்கிறேன். ජීවිතයට අවශ්‍ය ආදරණීය රාත්‍රියේ. උන්වහන්සේගේ මේ රාත්‍රියේ இன்று எங்களுடைய வாழ்க்கைக்கு யார் உத்தரவாதம் கொடுக்க අද முடியும்? අපේ ජීවිතේ සාතිකය දෙන්න உலகத்திலே எந்த කාටද? இடத்துக்கு நாங்கள் போகலாம்? ලෝකේ ඕනම තැනකට எந்த යන්න පුළුවන්. மூலைக்கும் போகலாம். ඕනම අස්සකට ஆனால் යන්න எங்கே පුළුවන්. அதற்கு பாதுகாப்பு இருக்கு? කොතනද රැකවරණය யார் වෙන්නේ? என்னுடைய ஜீவனுக்கு ஆதாரம்? කවුද අපේ ජීවිතය ආධාරකය? ஆண்டவர் சொல்றார் என் நிமித்தம் மத்தேயு 10:39 சொல்லுது. මතයෝ 10:39 කියනවා. Amen. 16:25 சொல்லுது. 16:25 කියනවා. 35 சொல்லுகிறது. 35 தன் කියනවා. ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான். තමාගේ ජීවිතය රැක ගන්නාට என் අහිමි நிமித்தம் වෙයි. தன் ஜீவனை கொடுக்கிறவன் මා නිසා තමාගේ ජීවිතය දෙන්නාට ஜீவனை மீண்டும் வாழ்வான். ජීවනයේ නැවත දෙමි. Amen. ආමේන්. Hallelujah. හලෙලූයා. The desperation is the ground for God's miracle. ඒ සාපිපාශ ආශාව තමයි දෙවියන් වහන්සේගේ. Are you desperate to see the God's miracle in your life? ඔබ උන්වහන්සේගේ හාස්කම් දකින්න ඔබේ ජීවිත ආශාවෙන් ඉන්නවද? தேவன் உங்களுடைய வாழ்க்கைக்கு முழுமையான ஒரு நிச்சயத்தை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? දෙවියන් වහන්සේ ජීවිතේට සම්පූර්ණ නිසකයක් දෙන්න அவருடைய ඕනේ කියලා நோக்கம் என்ன? උන්වහන්සේගේ අරමුණ කුමක්ද? Ask the Lord. ඊළඟ අහන්න උන්වහන්සේගේ. Lord, I give myself to you. ස්වාමීනි මම මගේ ජීවිතය ඔබට දෙන්නම්.
உன் சுயத்துக்கு உன்னை நீ இழக்காவிட்டால் கர்த்தருக்குள்ளே நீ பலனடைய முடியும். නුඹේ මමත්වයට නුඹ මැරුණේ නැත්නම් දෙවිදුන් තුල නුඹට ලබන්න දෙයක් නැහැ. Amen. ආමේන්. Hallelujah. Hallelujah. Life is yours. ජීවිතය அதுதான் அவர் கொடுக்க விரும்புகிறார். ඒක උන්වහන්සේ யாக்கோபை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம். යාකෝබට ආශිර්වාද කිරීම දෙවියන් இஸ்ரவேலை වහන්සේ ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம். ඊශාට ආශිර්වාද කිරීම දේව කැමැත්ත. Nothing wrong. කිසිවක් නැහැ. Amen. ආමේන්. ஆனால் the path he took is wrong. නමුත් ඔහු ගත්තු පියවර அவன் වැරදි. செய்ததெல்லாம் ඔහු කළ සියල්ල தான் தன் முயற்சியில் he had an achievement mentality. තමාට යමක් ලබා ගැනීමේ ආකල්පයකින් ඔහු හිටියේ. நாங்க விளக்கமா என்ன சொல்றோம்? අපි සාමාන්‍ය කුමද කියන්නේ? By God's grace දේව කරුණාවේ கிருபையினாலே දේව කරුණාවේ இவ்வளவு தூரம் வந்து விட்டேன். මම මෙතරම් දුරට ආවා. நான் அப்படிதான் நினைச்சேன். මම ඒක තමයි කියන්නේ. ஊழியத்தை குறித்து සේවය ගැන 30 வருஷமோ ஆண்டவரே අවුරුදු 30ක් கர்த்தருடைய ස්වාමීනි கிருபையினாலே நான் வந்தேன். දේව කරුණාවෙන් අපි ආවා. இன்னைக்கு ஆண்டவர் கேள்வி අද උන්වහන්සේ ප්‍රශ්නයක් ඇහුවා. எனது சித்தத்தினாலே என்று அப்படியாவது யோசித்தாயா? මගේ කැමැත්තෙන්ද කියන එක නුඹ හිතුවද? Are you the will of God? ඔබ දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත යටතේද? Amen. ආමේන්. Hallelujah. හලෙලූයා. It's God's will Jacob to be blessed. දේව කැමැත්ත යාකෝබ් ආශිර්වාදමත් වීමයි. எங்களுக்கு அது நிச்சயமாய் தெரிந்தால் நாங்கள் பரிபூர்ண நம்பிக்கையோடு நாங்கள் காத்திருப்போம். අපි ඒක සහතිකව දැනගත්තා නම් සම්පූර්ණ විශ්වාසයෙන් බලා இவ்வளவு සිටිමු. பாடுகளுக்கு என்ன செய்ய முடியும்? මෙලොව පීඩාව අපිට කුමක් කරන්න පුළුවනිද? என்னை வாழ வைக்கிறவரும் என்னை அழைத்தவரும் මාව කැඳෙව්වා වූ මාව ජීවත් நடத்துகிறவரும் அவராய் මාව ගෙන යන්නව තරන් වහන්සේ උන්වහන්සේය. அவருடைய சித்தம் උන්වහන්සේගේ කැමැත්ත ඉෂ්ට වේවා. Amen. ආමේන්. Hallelujah. Hallelujah. இந்த அவர்களை ஆசீர்வதித்தார் கர்த்தரை தெரிந்து கொண்டார். අපි උන්වහන්සේ අපේ ගර්භයේ තෝරගත් අපිට ආශිර්වාද அதனாலே කරන්නේ. ஒரு பிரித்தார். ඒ නිසා වෙන් කරගත්තා. Amen. ආමේන්. Hallelujah. Hallelujah. Praise be to සර්ව God. ප්‍රශංසා இதை වේවා. நாங்கள் அறிந்து நாங்கள் செயல்பட මේ අපි දැනගෙන ක්‍රියා කරද්දී விடுதலையும் வாழ்க்கையை நாங்கள் ජයග්‍රාහී නිදහස් ජීවිතයකට අපි ගමන් කරමු. எங்களுடைய வாழ்வு மன மகிழ்ச்சிக்குரியதா. අපේ ජීවිතය ප්‍රීති ஒவ்வொரு நாளை ප්‍රමෝදමයි. நாங்கள் கர்த்தருக்காக நாங்கள் பயப்படுகிறோம். දිනෙන් දින උන්වහන්සේ වෙනුවෙන් පාවිච්චි කරන්නට පුළුවන්. இரண்டாவதாக he was his determination. දෙවන ඔහුගේ අධිෂ්ඨානය. Hallelujah. Hallelujah. பாருங்க அந்த இரவிலே அவன் போராடுகிறான். බලන්නේ රාත්‍රියව පොරවැද්දා. வேதம் என்ன சொல்றது? බයිබලයේ කුමක්ද කියන්නේ? புருஷன் ඒක පුරුෂයෙක් அவனோடு போராடினான். ඔහු සමග පොරවැදෙමින් සිටියා. he became little alive inside. ඔහු තමා තුළ යමක් හෝ දැන් තේරුම්ගෙන සිටියේ. அவனுக்கு அந்த சென்ஸ் வந்தது. ඔහුට හැඟීම ආවා. என்னோடு போராடுகிற இவர் මා සමග පොරවැදෙන මොහු ස්වාමින් වහන්සේ විය යුතුයි. அவர் சொல்லவில்லை நான் கர்த்தர். ඔහු කිව්වේ නෑ මම அவர் சொல்லவில்லை දෙවියන් நான் கர்த்தரால் அனுப்பப்பட்ட ඔහු කිව්වා මම தேவதூதன். දේවදූතයෙක් මම දෙවියන් වහන්සේ සේවය කරන්නේ කියලා කිව්වේ That's නෑ. all. ඒක පුරුෂයෙක්. ஆனால் அவருடைய உள்ளான மனசிலே නමුත් ඔහුගේ உள்ளான உணர்விலே ஆவியிலே அவர் அறிந்து கொண்டார். ආත්මෙනෝ දැනගත්තා. இது கர்த்தராய் இருக்க வேண்டும். මේ දෙවියන් වහන්සේ විය යුතුයි. கர்த்தரானால் මේ දෙවිදුන් නම් இதுதான் எனது கடைசி சந்தர்ப்பம். මෙයයි මගේ අවසාන காலையிலே ஏசோ 400 பேரோட வருகிறார். උදෑසනේ ඒසාව 400 දෙනෙක් සමග එනවා. Amen. ආමේන්. Hallelujah. හලෙලූයා. Out of the சந்தர்ப்பத்தை நல்வதில்லை. He was determined. ඔහු ඒ අවස්ථාව මගහැරගත්තේ නැහැ. ඔහු අධිෂ්ඨාන කළා. ஆசீர்வதி அந்த தேவதூதனோ தேவனுடைய தூதனானவரோ ඒ දේවදූතයා அவரை மேற்கொள்ள முடியவில்லை. He was so determined. ඔහු ජය ගන්න දුන්නේ ඔහු අධිෂ්ඨානයෙන් සිටියා. மேற்கொள்ள முடியாததை கண்டவுடனே அவருடைய தொடை சந்தை அவர் தொட்டார். ඒ ජය ගන්නට බැහැ කියලා දැනගත්ත ගමන් ඔහුගේ කලවය அப்படியான ස්පර්ශ தீவிரம் කළා. உங்களுக்கும் எனக்கும் வேண்டும். ඒ වගේ අධිෂ්ඨානයක් ඔබට நீங்கள் මට நான் ඕනේ. அப்படியான ஒரு தீவிரத்தோடு ஆண்டவருடைய சமூகத்திலே முழங்காலிலே நிற்க வேண்டும். ඔබයි මම එවැනි අධිෂ්ඨානී ජීවිතයේ දේව අපියස දරනවත් ඕනේ. சிங்கத்தை காணும்படி දේව කැමැති දකින්නට. ஆண்டவருடைய விடுதலையை දේව காணும்படி. නිදහස දකින්නට. Amen. Amen. Hallelujah. Hallelujah. God always delights the people like that. දෙවියන් වහන්සේ ඒ වගේ සෙනඟ කෙරේ සතුටු වෙනවා. காரருடைய புத்தகங்களை நான் வாசித்தேன். බොහෝ පොත් මං කියවා තිබෙනවා. வைராக்கியமாய் தேவனோடு குடிவாதமாய் நின்றவர்கள் எல்லாரையும் கர்த்தர்
ජුවලිතව දෙවියන් වහන්සේගේ අධිෂ්ඨානෙන් පුරන සිතේ සම්පන්න කරනවා. මං හිතනවා මේ තුල අපි මදව සිටින අඩුව සිටින அவசரமாக நாங்கள் ஜெபத்துக்கு அவசரமாக வேத வாசிப்புக்கு நாங்கள் போய் கொண்டோம். අපි හදිස්සි ආඥාවකට හදිස්සි බයිබලය කියවීමකට අපි ලක්. தயவு செய்து சொல்லாதீங்க நேரம் இல்லை. කරුණාකර කියන්න එපා වෙලාව නැහැ කියලා. நாங்கள் நேரம் ஒதுக்குறோம். හැමදේටම වෙලාව கர்த்தருடைய තියෙනවා. நாமத்துக்கு நாங்கள் நேரத்தை ஒதுக்கி දෙවිදුන් සමග ඒ වෙලාව கர்த்தருடைய முழங்காலிலே போராட ඒ முடியும். දනින් නීද අපට පොරබදන්ට බැරි. தேவ சித்தம் நிறைவேறும். දේව කැමැත්ත ඉෂ්ට වන්නට. Amen. Amen. Hallelujah. Hallelujah. Praise be to God. සාන ප්‍රශංසා වේවා. 32வது அதிகாரம் 24 வாசித்து பாருங்க. 34 2 සිට 24 දක්වා ඔබ කියවා බලන්න. மூன்றாவது கடைசி තුන්වනව we are going to pray. අපි ආඥා කරන්න යනවා. மூன்றாவது තුන්වනව he accept his condition. ඔහුගේ තත්වය ඔහු පිළිගත්තා. தன்னுடைய இயலாமையை அவர் ඔහුගේ නොහැකිකම ඔහු පිළිගත්තා. அவருக்கு தான் யாருன்னு சொன்னார்? පියාට තමාව හැඳුන්වන්නේ කොයි වගේද? ஏசு. ඒසව් වගේ. இங்க தூதனானவர் கேட்கிறார், මේ දූතයා අහනවා உன்னுடைய பெயர் නුඹේ නම කුමක්ද? இப்பொழுது அவர் தெரியாது. දැන් ඔහු තමාව දැනගත්තා. There is something wrong inside. මා තුළ යම්කිසි වරදක් තිබෙනවා. I am මම Jacob. යාකෝබ. I am Jacob. මම යාකෝබ. இன்று எத்தனை பேர் நீங்கள் நான் உங்களை ஒத்துக்கொள்கிறோம்? අද කී දෙනෙක් ඔබයි මම අපි පිළිගන්නවද? අපි That's a human nature. ඒක මනුෂ්‍ය ස්වභාවය. எவ்வளவுதான் உள்ளுக்குள்ளே இருந்தால் කිතුරු නතුරාන්තයේ we will තිබුණා. never accept. අපි පිළිගන්නේ නැහැ. We will deny. අපි ඒක ප්‍රතික්ෂේප කරනවා. சபைக்கு வந்தால் என்ன? සභාවට ආවත් மற்றவர்களோடு பழகினால் අන්න අය සමග හැසිරෙද්දී நாங்கள் வேஷமாகவே திரிகிறோம். මායාවක් ලෙස இல்லாத ஒன்றை நாங்கள் பிரதிபலிக்க விரும்புகிறோம். නැති දෙයක් පිළිගුම් කරන්න වෑයම් කරනවා. Will you accept that there is a sight of God? දෙවියන් වහන්සේගේ පැත්තේ ඔබ පිළිගන්න Yes, පුළුවන්. Lord. ඔව් ස්වාමිනේ. This is what I am saying. මේක තමයි මගේ පොර ගැති. நாங்கள் மன்னிப்பு கொடுக்கிறலையே මම කමාවන්නේ නැහැ. අපි කමාවන්නේ නැහැ. අපිට තුරු තිබුණේ උඩඟුකම. நாங்கள் விட I am better and I am. අනිත් අයට වඩා මම හොඳයි. මම උතුම්. ஆண்டவர் சொல்றார் கர்த்தரை அப்பன் கர்த்தரை ஏற்றபடியில் உன்னை උන්වහන්සේගේ දෑත යටත් වන්න. උන්වහන්සේ යුතුය மனுஷன் போட்டு விட்டுடுவாங்க. මනුෂ්‍යයසේව තක්කලා හරි. ஆனால் கர்த்தர் உன்னை உயர்த்தினார் என்றால் கர்த்தர் அந்த இடத்தில் வைத்தார். නමුත් දෙවිඳුන් ඔබසේ වඩන් එතනම තබා සිටි. இறுதி வரை உன்னை காத்துக்கொள்ள அவர் உண்மை உள்ளவர். අන්තිම දක්වා ඔබ රැකගන්න உன்னை විශ්වාසය. சாட்சியாய் அழைத்திருப்பதனால் சாட்சியாய் வைக்க அவர் ඔබ ஆயத்தம். සාක්ෂියක් කැදවන සාක්ෂියක් உன்னை වෙනවා. அதிகாரத்துக்கு கூப்பிட்டிருக்க உன்னை அதிகாரத்தில் வைக்க அவர் உண்மை ආධිපත්‍යයේ කැදවන ආධිපත්‍යයේ තබන්න විශ්වාසවන්තයි. ඔබ කැමතිද ඔබ in front of the පිළිගන්න? Lord humble yourself. දෙවියන් වහන්සේ ඉදිරියේ යටත් කරන්න. நீங்கள் எல்லாருக்கும் ஏதோ ஒரு வழியிலே இந்த பெருமை குடி உண்டு. මම හිතන අපි හැම කෙනා තුළ යම්කීමේ උඩඟුකම තිබෙනවා. எப்பொழுது நாங்கள் மற்றவர்களை விட மேலானவர்கள். සමහරවිට අපි අනික් අයට වඩා උතුම් කියලා සිතනවා. அழுப்ப பார்த்தால் மற்றவர்களுடைய ஒரு குறையை நாங்கள் பார்க்கிறோம். අපි කොයි විදිහකට අනික් කෙනාගේ අඩුව අපි දකිනවා. How to run down them or put them down so that I will be up. කොහොමද ඔවුන් පහතට හෙලන්නේ? එවිට මම උසස් වන්න පුළුවන්. නෑ. வேதம் என்ன சொல்றது? நாங்கள் எல்லாரும் நாங்கள் தேவ மகிமையிலிருந்து விழுந்தோம். බයිබලයේ කියන්නේ කොහොමද? අපි සියලුම දේව මහිමයෙන් වැටී ගියා. சகோதரனை நியாய தீர்க்கும்படியாய் நாங்கள் அழைக்கப்படுகிறோம். සහෝදරයා විනිශ්චය කරන්න மற்றவனை குற்றப்படுத்தும்படியாய் அழைக்கப்படுகிறோம். අනික් කෙනා වර්ධනපත් කරන්න අපි කැඳ ලැබුවේ නැහැ. Amen. Amen. நாங்கள் அப்படியாய் செய்யும் பொழுது என்ன செய்கிறோம்? கர்த்தரை நாங்கள் தாழ்வாக்குகிறோம். අපි එසේ කරන්නේ කොහොමද කරන්නේ? දෙවියන් என்னை ரட்சித்த அதே இயேசுதான் அவரை ரட்சித்தார். එදලා මාව ගැලුවේ යේසුස් තමයි ඔහුව ගැලුවේ. அதே இயேசுவின் ரத்தம் தான் மற்றவரை මාව සෝදා පවිත්‍ර කළේ ඒ ලේම තමයි ඔහුවත් සේදුවේ. You are no better than the other person. අනික් කෙනාට උතුම් We all need Christ mercy. අපි හැම කෙනාටම ක්‍රිස්තුස් වහන්සේ කරුණාව ඕන වුණා. Amen. ආමේන්. Hallelujah. හලෙලූයා. Hallelujah. හලෙලූයා. அவன் தன் சுயத்தை மறுதலித்தார். ඔහු තමගේ මමත්වය ප්‍රතික්ෂේප That කරනවා. means I know this is me. මෙච්චරකල් මායාවක් උපායශීලීව මම සිටියා.
Hallelujah. හලෙලූයා. லாபான் தேடி வரும் பொழுது ලාබන් සොයාගෙන එන විටදී இவருக்கு தெரியும் தான் செய்தது தப்பு. ඔහු දන්නවා තමා කළ දේ වරදක් කියලා. ஆனால் ஆண்டவர் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து லாபானோடு இங்கு பேசினார். දෙවියන් වහන්සේ අවස්ථාවක් දීලා ලාබන් සමග කතා කළා. Amen. லாபானோடு அந்த இரவிலே பேசினார். එදා රාත්‍රියේ ලාබන් සමග කතා කළා. யாக்கோபோடு நன்மை எல்லாம் இனிமே பேசுது. යාකෝබ් සමග යහපත මිස අයහපත කතා කරන්න එපා. கர்த்தருடைய எதிரியோடு பேச முடியும், அதிகாரிகளோடு பேச முடியும். ඔබගේ චතුරාර්ය සමග අධිපතීන් සමග දෙවියන් වහන්සේ කතා කරන්න පුළුවනි. இப்போ இங்கே வாழ்வா ஜீவனா மரணமான்னு வந்த பொழுது දැන් මරණයේද ජීවිතයේද කියන විටදී தன்னை திறந்து கொடுத்த பொழுது ඔහු තමාව විවෘත කළ විටදී ஆண்டவர் ஏசாவுடைய உள்ளத்தை மாற்றி නාසේ ඒසාවුගේ හදවත වෙනස් කළා. இப்போ கேள்வியோட கேட்டு நான் ஜெபிக்கிறேன். ප්‍රශ්නයක් අහලා යාඥාවට යමු. நீங்களே உங்களை கேட்டு ඔබ ඔබගින් අහන්න. how much you are honest to yourself. உங்களுக்கு நீங்கள் எவ்வளவு உண்மை. කෙතරම් ඔබ ඔබට අවංකද? That's it. එපමණයි. தேவனுடைய பொருளாதார நிலையை மாற்ற விரும்புகிறார். උනාසුබේ ආර්ථික තත්ත්වය වෙනස් කරන්න உங்களுடைய කැමතියි. desperation-ஐ தூக்கி எடுக்க விரும்புகிறார். ඔබගේ ආශාව උන්වහන්සේ සාපිවාස දෙන්න කැමතියි. ඔබට සුවය දෙන්න කැමතියි. ஆவிக்குரிய நிலையை மாற்ற விரும்புகிறார். ආත්මික තත්ත්වය වෙනස් කරන්න உங்களுடைய කැමතියි. வாழ்க்கையை பலப்படுத்த விரும்புகிறார். ඔබේ ආඥා ජීවිතයේ සම්පූර්ණ ஆவியிலே කරන්න உன்னதங்களிலே කැමතියි. உங்களை நடக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ආත්මික තලයේ ඔබ යන්න ඔබ කැමතියි. நாலாம் வானம் மட்டும் போய் வந்து සපාවතුමා කියනවා හතරවෙනි අහස් මණ්ඩලයට ගියෙමි. ආමේන්. நீங்கள் அந்த இடத்துக்கு இன்னும் நாங்கள் போகவில்லை. ඔබයි මමයි ඒ தேவ දෙකට பிரசன்னத்தை තාක්ෂණය நாங்கள் ஒரு மாதிரி உணர்கிறோமே அல்லாமல் தேவ பிரசன்னத்தை முழுமையாய் நாங்கள் பார்க்கவில்லை. සාමාන්‍ය දේව අභිමුඛයක් අපිට හැඟෙනවා මිස සම්පූර්ණ දේව අභිමුඛයක් රසවින්දනය தெளிவாய் கேட்கிறோமா? අපුණවහන්සේ ගන්න පැහැදිලිව අහනවද? God delights. දෙවියන් වහන්සේ කැමති. Amen. Amen. நான் இப்பொழுது ஜெபிப்பேன் ஆண்டவரே. මම සැමිටම යාඥා කරන ස්වාමීනි. இயேசுவே நீ சொன்னீரே பிதா எதை பேசுகிறாரோ அதை நான் பேசுவேன். යේසුනේ ඔබ කිව්වනේ පියාණන් වහන්සේ යමක් කතා කරන දේ ඒක මම කියමි කියලා. நீங்கள் எடுத்து செல்லுங்க. මම යාඥා කරන ස්වාමීනි මේ தත්ත්වයට අපි ගෙන යන්න. பிதா எதை செய்கிறாரோ அதை பார்த்து நாங்கள் செய்ய வேண்டுமே. පියාණන් වහන්සේ කුමක්ද කරන්නේ ඒක බලන්න ஆண்டவரே අපි அந்த කරන්න நிலைக்கு ඕනේ. எடுத்து செல்லுங்க. ස්වාමීනි ඒ தත්ත්වයට අපි ගෙන යන්න. வேதம் சொல்லுகிறது இமேஷியன் බයිබලයේ කියන அவர் පිස්සොටේ உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார செய்திருக்கிறார். උන්වහන්සේ සමග උසස් ස්ථානයේ උන්වහන්සේ විදුවටි වෙනවා. மேலானதை தேடுங்கள். ඒ නිසා උසස් දේවල්ම සොයන්න. God is waiting. දෙවියන් වහන්සේ බලා සිටිනවා. உங்களுக்காகவும் எனக்காகவும் கர்த்தர் காத்து ඔබ වෙනුවෙන් මා වෙනුවෙන් බලා සිටිනවා. அவர் உங்களை குற்றப்படுத்தவில்லை. උන්වහන්සේ ඔබව වරදට පත් அவர் කරන්නේ உங்களை නැහැ. நீங்கள் பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார். ඔබ දකින්න ඕනේ කියලා உண்மையுள்ளவர்களாய் அவரிடத்திலே வர வேண்டும் என்று விரும்புகிறார். අවංකව සෙන්ට් ඕනේ කියලා කැමති If වෙනවා. you really understand this message today, අද මේ පණිවිඩයේ සබ you වෙනුවෙන් will තේරුම් not ගන්න. struggle with the things that's happening around. ඔබ වටා සිද්ධ වෙන දේවල් සමග ඔබ පොරබදන්නේ உங்களை නැහැ. காத்துக் கொள்வதும் මම ඔබ රැකගන්නේ உங்களுக்கு ජීවனுக்கு ආධාரம் ඔබේ கொடுப்பதும் ජීවිතයට උපකාර කරන්නේ அவராய் இருக்கிறார். උන්වහන්සේ පමණයි. No one else can give you assurity of your life. உங்களுடைய வாழ்க்கைக்கு யாரும் ஆதாரம் கொடுக்க ඔබේ ජීවිතයේ සාතිකය කාටවත් දෙන්නට அது බෑ. கணவனாய் இருந்தாலும் என்ன மனைவியாய் இருந்தாலும் என்ன பிள்ளைகளாய் இருந்தாலும் ඒ සැමියා වුණත් බිරිඳ වුණත් දරුවන් වුණත් Amen. Amen. Hallelujah. Hallelujah. யாரும் வாழ்க்கைக்கு ஆதாரம் கொடுக்க කිසිවෙක් ජීවිතයේ සාතිකයක් දෙන්න බෑ. கர்த்தர் மாறார். දෙවියන් වහන්සේ පමණයි. கர்த்தர் காக்காவிட்டால் දෙවියන් වහන්සේ රැකගත්තේ නැත්නම් காவலாளிகள் விழித்து நிற்பது රැකවලු නිෂ්පලයේ වෙහෙසෙති. God has a plan for you. දෙවියන් වහන්සේ සැලසුමක් වෙනවා ඔබ He knows how වෙනුවෙන්. to protect you. ඒක කොහොමද රැකගන්නේ කියන එක. Amen. ආමේන්. Hallelujah. Hallelujah. We are on the testing ground. අපි ඇවිල්ලා පරීක්ෂණ භූමියක ඉන්නේ. தேவனை அறியாதவர்களும் அந்நியர்களுக்கும் அக்கிரமக்காரருக்கும் දෙවියන් වහන්සේ නොදන්න අනිවාර්යයෙන්ම අපරාධකාරයන්ට இருக்க முடியும். විනිශ්චය කාලයක් වන්න வேதம் පුළුවන්. சொல்லுகிறது. මන්ද බයිබලයේ சில තියෙන நியாய தீர்ப்புகள் பூமியிலே ஆரம்பிக்கிறது. සමහර විනිශ්චයන් පොළවේ ආරම්භ වන්නේය. எனக்கும் නමුත් ඔබටයි මටයි எங்களுடைய விசுவாசத்தின் சோதனையாயிரும். අපේ ඇදහිල්ලේ පරීක්ෂාවක් වේ. Amen. Amen. எங்களுடைய உண்மை தத்துவத்தை சோதிக்கிறது. අපේ අවංකකම පරීක්ෂා කිරීමක් වේවි. எங்களை நாங்கள் சோதித்து අපි අපවම පරීක්ෂා කර බලමු. கர்த்தரிடத்திலே நாங்கள் போவோம். දෙවියන් මෙතන අපි நாங்கள் சகலரும் காப்போம். සියල්ලම ආරක්ෂා කරනු ලබයි. Amen. ආමේන්. கர்த்தரை காத்துக்கொள்ள உங்கள் දෙවිඳුන් ඔබ රැක ගන්න உங்களை විශ්වාස. காக்கிற ஒரு பொருளாதாரத்தை காப்பார். ඔබ රකින දෙවිඳුන් ඔබේ ආර්ථිකත්වය
අපේ රකී. உன் பிள்ளைகளை காப்பார். ඔබේ දරුවන්ව රකී. Amen. Amen. Hallelujah. Hallelujah. Praise be to God. සාන ප්‍රශංසා. So தேவனுடைய சமூகத்தில் ඉති இருக்கு. දේව අභිමුඛයෙන් සිටිනවා. Amen. Hallelujah. Hallelujah. Praise God. සාන ප්‍රශංසා. I hope and pray the message is clear. මා විශ්වාසමය ආඥා කරන පණිවිඩය පැහැදිලි. සුද්ධාත්මනාසේ පැහැදිලි ඔබට මට කතා කරනවා කියා. Amen. I'm blessed and I'm committed myself. මම කැප කළා මම ආශිර්වාදවත් වුණා. And as a church, I want you සභාවක් වශයෙන් මම කැමති ඔබත් ඒ තුල වෙනවට. ඔබ විමසා බලන්න. எவ்வளவுக்கு நீங்கள் இந்த කෙතරම් ඔබ විශ්වාසවන්තව ඉන්නවද? Do you trust God 100%? ඔබ 100%ක්ම දෙවිඳුන්ව විශ්වාස කරනවද? Or you trust half? නැත්නම් ඔබ භාගයට භාගයක් Or විශ්වාස කරනවද? භාගයක් ඇත්ත භාගයක් ඔබ පසු වෙටි. ஏசு கேட்டார் மகனே நீதா ஈசாக்கு கேட்டார் மகனே நீயா ඊසා කව්වා පුත්‍රේ නුඹද කියා. වචන නම් ඔව් කිව්වා මමයි. ලෝභය අවනමාගේ ඇත්ත. ඊසාக்கு ඔව් පුතේ තමයි ඊසාගේ. භාගයට. but other නමුත් ඊළඟ ඇත්ත. அவன் சொல்றான் பயல் உன்னுடைய மனம் பயலின் மனம் போல இருக்கிறது. දුබේ සුවඳ කෙතක සුවඳ වෙනවා. නමුත් මේ රෝම ஏசோவுடைய மனமாய் ඒසාවගේ රෝමෙන් තිබෙනවා. அவனுடைய நாதான் ඔව් මමයි ඒසාව. don't have a double life. දෙයාකාර ජීවිතයක් එපා. අපි දෙවියන් වහන්සේ වෙතට යමු. ஆண்டவரே ස්වාමිනේ என்ன நான் I don't want to deny you. මම කැමති නෑ ඔබ ප්‍රතික්ෂේප කරන්න. I don't want to deny myself. මම ප්‍රතික්ෂේප කරන්නත් කැමති This නෑ. is me, Lord. මේ මමයි ස්වාමිනේ. என் உள்ளத்தை நான் பார்க்கிறேன். මගේ හදවත මම දකින්නේ මේ. ஆண்டவரே தெரியும். උන්වහන්සේ දන්නවා අපව. ஆண்டவர் எங்களை நாங்கள் காண வேண்டும். ස්වාමිනේ උන්වහන්සේ අපි අපව දකින්න ඕනේ කියලා කැමති These are වෙනවා. the struggles we are battling. මේ පොරවැදීන් තුල තමයි අපි පොරාලේ. This affects in every area. இது எல்லா இடங்களிலும் பாதிப்பை හැම පැත්තෙම මේක බලපෑමක් ඇති எங்களுடைய කරනවා. பொருளாதாரத்திலே ආර්ථිකත්වයේ තුල எங்களுடைய குடும்ப வாழ்வில் අපේ පෞල් ජීවිතේ யாக்கோபினுடைய வாழ்விலே எல்லா பகுதிகளிலும் இது பாதிப்பை යාකෝබේ ජීවිතයේ සියලු අංශවලට මේ බලපෑම. He had everything but he couldn't enjoy. ඔවුන් සියල්ල තිබුණා. නමුත් ප්‍රීතිමත් වන්ට බැරි වුණා. குடும்பத்திலே எப்பொழுதும் பிரச்சனைகள் இருந்து පෞලේ සමිටම ගැටලු තිබෙනවා. சமாதானம் இருக்கிறது. සමාදානෙ තිබුණේ නැහැ. சமாதான தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பெற்றவன். සමාදානයේ දෙවිඳුන්ගේ පොරොන්දු ලැබුවා වූ Because he always struggled with his physical මද ideas. ඔහු තමාගේ භෞතික අදහස් සමග ඔහු පොරවැද්දා. Submit yourself to God. கர்த்தரிடத்திலே දෙවියන් වහන්සේට ඔබ බාර කරන්න. கர்த்தரிடத்திலே கேளுங்க ஆண்டவரே. දෙවියන් වහන්සේ ඉල්ලන්න ස්වාමිනේ. உண்மையாய் நான் என்னை விட்டுக் கொடுக்கிறேன். සම්පූර්ණ මාව යටත් කරමි. உமது சித்தம். ඔබගේ කැමැත්තට. உமது சித்தம். ඔබගේම உமது කැමැත්තට. சித்தம். ඔබගේම කැමැත්තට. ஆண்டவரே உமது சித்தத்தை நீர் எனக்கு வெளிப்படுத்த வேண்டும். ස්වාමී ඔබේ කැමැත්ත මට එළිදරව් කරන්න. ஆண்டவர் சிலவர்களை தனிமைப்படுத்துகிறார். සමහර උන්වහන්සේ තනිව ගෙන தனிமையான යනවා. நேரங்கள் உங்களை எடுத்துச் செல்லும். තනි මොහොතකට ඔබව ගෙන යනවා. Because you want to talk. මම උන්වහන්සේට ඕනේ ඔබට කතා කරන්න. You want to talk. උන්වහන්සේට ඕනේ ඔබට කතා කරන්න. Always surrounded by the people and voices. සමවිතම අනිකුත් හඬවල් මනුෂ්‍යයන් අතර ඔබ ඉන්නේ. நேரமும் சத்தங்கள் எசவிலே வருவதனாலே கர்த்தருடைய சத்தத்தை நாங்கள் கேட்கிறோம். බොහෝ හඬ සැමටම අපේ දෝංකාර දෙන නිසා දේව හඬ අපිට අසන්නට බැරිව තිබෙනවා. இவ்வளவு காலங்களாக நான் உனக்கு காத்திருக்கிறேன். උන්වහන්සේලා කෙතරම් කල් මම இவ்வளவு බලා සිටිනවා. காலங்களாக நான் உன்னை கூப்பிட்டு கொண்டே කෙතරම් කල් ඔබට මම හඬ ගස්සමින්ම ඉන්නවා. கேட்காதது போல நடக்கும். නොඇසුනසේ ඔබ என்று යන්නේ. நீ சொல்லுகிறாய். බොහෝ ඔබ කියනවා என்னை நேசிக்கிறாய். මට ප්‍රේම කරනවා. எனக்காக எல்லாவற்றையும் செய்வேன். මම වෙන මේ සියල්ල කරමි කියා කියනවා. நீ செய்கிறாய். දුබ කරනවා. ஆனால் உன்னை விட்டு නමුත් දුබ විඩ හරින්නේ නැහනේ. ஆண்டவர் உள்ளத்தை கேட்கிறார். උන්වහන්සේ ඔබේ හදවත ඉල්ලනවා. வாழ்க்கையை கேட்கிறார். ඔබේ ජීවිතය ඉල්ලනවා. அவர் அழகுபடுத்த விரும்புகிறார். අලංකාර කරන්න අලංකරිக்க කැමති විරුද්ධ. ඒ අලංකාර அவர் உயர்த்த விரும்புகிறார். උසස් කරන්න කැමති වෙනවා. அப்பொழுது அவருடைய நாமம் மகிமை. එවිට උන්වහන්සේගේ නාමය මහිමටපත් වේවි. உன் சுயத்தினாலே எல்லாவற்றையும் செய்வாய். දුබේ මමත් මේ සියල්ල இது நான் කරනවා. சம்பாதித்தது அல்லவா? මේ මම උපයාගත්තු දෙයක් இந்த නොවේද? நேபுகாத் நேச்சருடைய அந்த குணாசியம் வந்து ඊයයි නෙබුකද්නේසර්ගේ ගුණාංගයාව. கண்களை மூடி தேவனிடத்திலே கேளு. ඇස්වසාගෙන දෙවියන් වහන්සේගෙන් ඉල්ලන්න. நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது ඔබ බාර කරන විටදී கர்த்தருடைய அபிஷேகம் பெறுவீர்கள். දිව්‍යාලේපය ඔබ කරා கர்த்தருடைய ගලා வல்லமை பெறுவீர்கள். දිව්‍ය බලය ඔබ කරා බැසේ. அந்த வேளையிலே உங்களுடைய குறைவுகளை மாற்ற கர்த்தர் ඒ உங்களோடு මොහොතේ ඔබ අඩුපාඩු දුරු කරන්න උන්වහන්සේ ஒரு විශ්වාසවත්. உங்களுக்காக ඔබ வைக்கப்பட்டிருக்கிறது. වෙනුවෙන් ඉදි මඟක් තබා තිබෙනවා.
ஒரு ஏணி உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ඉනිමඟක් ඔබ වෙනුවෙන් තබා அந்த තිබෙනවා. நுனியிலே தேவகுமாரன் காத்திருக்கிறார். ඒ කොට අතර දේව පුත්‍රයා වැඩිහිටිනවා. සුවයද ආර්ථිකත්වයද පවුල යහපත් ජීවිතයද දරුවන්ගේ God ජීවිතයද is waiting. දෙවියන් වහන්සේ බලා සිටිනවා. දෙවිඳුන් බලා සිටිනවා. Don't ignore. ඔබ අත්නොසලකත් හරින්න එපා. இதை நீங்கள் நிராகரிக்காதீர்கள். මේක ප්‍රතික්ෂේප කරන්න එපා. ஆண்டவர்களை ஒப்புக் கொடுங்க. උන්වහන්සේට බාර ஆண்டவர்களை කරන්න. ஒப்புக் கொடுங்க. බාර කරන්න ஆண்டவர்கிட்ட උන්වහන්සේට. சொல்லுங்க, ஆண்டவரே කියන්න ස්වාමීනි எல்லாவற்றையும் விட்டுக் கொடுத்து நான் සියල්ල வருகிறேன். අත්හැරමන් එනවා ස්වාමීනි. எல்லாவற்றையும் தூரமாக்கி සියල්ල வருகிறேன். දුරස්ත කරමින් நீரே එන්නේ. எனக்கு வேண்டும் ඔබ මට ඕනේ ස්වාමීනி. நீரே எனக்கு வேண்டும் ඔබ ஆண்டவரே. මට உன் අවශ්‍යයි. சத்தம் ஒன்றே நான் கேட்க ඔබේ வேண்டும். හඬ පමණක් මම අසන්න அந்த ඕනේ. தெளிவான சத்தத்துக்காய் ඒ காத்திருக்கிறேன். පැහැදිලි හඬ වෙනුවෙන් බලා நீ සිටින්නේ. சொல்லும் வரை நான் அசைய ඔබ போவதில்லை. කියන තාම සැලවෙන්නේ නැහැ. நீர காரியங்களை தெளிவுபடுத்தும் வரை ඔබ ஆண்டவரே කාරණා පැහැදිලි කරන நான் තාම இன்னொரு ස්වාමීනි. 3 steps I won't take it over. එක පියවරක් මම இன்னொரு ගන්නේ அடி நான் නැහැ. எடுத்து வைக்க போறது තවත් இல்லை. පියවරක් මම තබන්නේ என்னோடு நீ නැහැ. பேச வேண்டும் ඔබ මට ஆண்டவரே. කතා කරන්න ඕනේ ස්වාමීනි. Glory, Mashakatana, Balakana, Balaba. ප්‍රශංසා. Shekere meleke teredi mandore meleke teredi karabalaba. Shakatana malandore meleke. உன்னுடைய போராட்டம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. ඔබගේ පොරබැදීම මාංශන හා රුධිරයෙන්. கொரிந்தியரிலே சொல்லப்படுகிறது. කොරින්ති පොතේ அது පවසන அரண்களை நிர்மூலமாக்குகிறது. ඒවා බලකොටු எப்படிப்பட்ட බිඳහෙන්නට அரண்கள் කොයි වගේ தேவ බලකොටුද சித்தத்துக்கு விரோதமாய் எழும்புகிற சிந்தனை. දේව සරස්වට විරුද්ධව නැගිටින සිතුවිලි இதுதான் எங்களுடைய ஆவிக்குரிய ஒரு போராட்டமாய் இருக்கிறது. මේවා තමයි අපි ආත්මික පොරබැදීමව Because තිබෙන්නේ. of our intellectual mind, මත් අපගේ දැනුමින් පූර්ණ මනස எல்லாம் எனக்கு தெரியும் என்ற සියල්ල දන්නවා කියන සිතුවිලි எல்லாவற்றையும் நான் அறிந்திருக்கிறேன். සියල්ල මම දන්නේ කියන நாங்கள் அறிய කාරණා வேண்டிய விதத்திலே அறியாமல் இருப்பதினால் දැනගත යුතු ප්‍රකාරයට නොදන්න நாங்கள் නිසා விரும்பக்கூடியவர்களாய் மாறினோம். දෙවිලි සිතත් වෙනස අප වෙනස් වෙනවා. ஆண்டவரிடத்திலே ஒப்புக்கொடுத்து சொல்லுங்க, මාර්ග ஆண்டவரே, කරන්න උන්වහන්සේ நான் කියන්න அறிய வேண்டிய விதத்திலே ස්වාමීනි அறியணும். මම දැනගත යුතු நான் ප්‍රකාරයට இன்னும் உம்மை දැනගෙන නැහැ. முற்றாக அறிந்து கொள்ளவில்லை. මම ඔබ සම්පූර්ණව உம்மை දැනගන්න அறியாதவர்களுக்குள்ளே என்னை எடுத்துச் ඔබ செல்லுங்கள். දැනගන්නා දැනගැන්ම තුළට මා රැගෙන යන්න. லோமா ஷக்கதரமலா. கர்த்தருடைய கரம் உங்கள் மேலே உயர்ந்திருக்கிறது. දිව්‍ය හස්තය ඔබ පිළිවෙන්නේය. கர்த்தர் சகலத்தை உங்களுக்காக උන්වහන්සේ கட்டளையிட்டிருக்கிறார். සියල්ල ඔබ වෙනුවෙන් ஆனால் அதை பெற்றுக் கொள்வதற்காக முடியாமல் இருக்கிறது. නමුත් ඒක ලබා ගන්නට ඔබට නොහැකිව තිබෙනවා. The dispatching is not coming up ඒක මතුවීමෙන් පැමිණෙන්නේ because නැහැ. we are blocking the way මත අපි තමයි මාර්ගය අවහිර with our කරගෙන own ඉන්නේ. understanding, අපේම දැනුමෙන් with our own judgment. අපේම විනිශ්චයෙන් எங்களுடைய தீர்மானம் අපේම තීරණයන්ගෙන් கர்த்தரிடத்திலே சொல்லுவோம். කියමු උන්වහන්සේට. லோமா ஷக்கதரமலா. හalleluya. ஷத்திர மேலே கெத்திரதி மத்துரதி கரமலா. ஷத்திர மேலே கெத்திரதி மத்துரு கொள்ளும் பயப்படாதீங்க. බය නොවන්න. பயப்படாதீங்க. බය නොවන්න. பயப்படாதீங்க. බයිබලයේ කියන බය නොවන්න. அவன் பயந்தான். ඔහු බියපත් ஆனா වුණා. கர்த்தர் அவனுக்கு சொல்ற, நீ නමුත් பயப்படாதே. උන්වහන්සේ කියන බිය නොවන්න. நீ பயப்படாதே. ඔබ බිය නොවන්න. லோமா ஷக்கதரமலா. හalleluya. பயம் சத்துருவான் கொடுக்கிற ஒரு ஆயுதம். බය සතුරා ගෙනෙන எங்களை ආයුධයක්. பிடித்துக் கொள்வதற்காக, ඔහු අපිව අල්ලා எங்களை ගැනීමට சிக்க வைக்கிறதுக்காக, අපිව පටලවා ගන්නට எதிர்காலத்தை குறித்த பயம், අනාගතය ගැන බය பொருளாதாரத்தை குறித்த பயம், ආර්ථිකත්වය ගැන බය ஜீவனை குறித்த பயம். ජීවිතය ගැන බය ஷப்பரா. හalleluya. கரங்களை உயர்த்தி, දැන් ඔස්සවා කියන්නේ கரங்களை உயர்த்தி இந்த உலகை දැන් ඔස්සවන්න මේ මොහොතේ கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கட்டும். දේවාත්මනාසේ වැඩ හිඳී. அவர் பலத்தின் ஆவியாய் ඒ බලී ආත්මෙන් බාස ஆண்டவர்களுக்கு பயத்தின் ஆவியை தரவில்லை. උනාස අපේ බලී බයත් தெளிந்த புத்தியுடைய ஆவியை தந்திருக்கிறார். බලයත් ප්‍රේමයත් හික්මවීමේ ආත්මයක් சத்தத்தை දුන්නේ. கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவர் மேலும் கர்த்தருடைய ஆவியானவர் මේ இறங்கட்டும். හඬස්සල සැවකෙනා කියන දිව්‍ය ආත්මනාසේ බැසෙන්න කැමති. வாக்குத்தத்தத்தின் ஆவியானவர் இறங்க விரும்புகிறார். මුරුදුවේ ආත්මනාසේ බැසෙන්නට කැමති. முத்திரையாய் கொடுக்கப்பட்ட ஆவியானவர் இறங்க விரும்புகிறார். මුද්‍රාවක් ලෙස දෙන්න වූ ආත්මනාසේට කැමති. உலகிலே கொண்டு வர අලුත් விரும்புகிறார். පිවිදීමක් ඔබට ගෙනෙන්න කැමති වෙනවා. தடைப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் மாற்றித் தர அவர் බාධාවන සියල්ල වෙනස් කරන්න උන්වහන්සේ කැමති. හalleluya. ராமா ஷேகதா දෙවියන් වහන්සේ සියල්ල පුළුවන්. දෙවියන් වහන්සේ
සිටියා. ඉදවදීවට තරමට ඔබට ආශිර්වාද කරන්න දිව්‍ය වර්ධනය ස්වර්ගික ධනය තුලින් දෙවියන් ඔබට ආශිර්වාද කරන්න ස්වර්ගික ආශිර්වාදයේ තලේ ආශිර්වාද ඔබ වෙතට ඇති වෙන්නේ. අழைக்கப்பட்ட அழைப்பிலையில் කැදවීම තුල රැඳී ඉන්න තව කෙනෙක්ගේ පය මත රැඳෙන්නට එපා. තව කෙනෙක් වගේ ඉන්නට හිතන්න එපා. ඔබ විශිෂ්ට ලෙස කැදවුණ විශිෂ්ට ලෙස කැදවුණ විශිෂ්ට සිතුවිල්ලක් උන්වහන්සේට දුන්නා. සෑම මනසකට වගේ නොවේ. උන්වහන්සේ උතුම් මනසක් ඔබට දෙනවා. යහපත් සලසුන් දෙනවා. දෙවියන් වහන්සේගේ ලබා ගන්න උන්වහන්සේගේ ලබා ගන්න උන්වහන්සේගේ ලබා ගන්න උන්වහන්සේගේ යාපුට දුන්නු සැලසුම් සියල්ල දෙවිදුන්ගේ සැලසුම් දෙවියන් උතුම් ලෙස පැවතුණා. හල්ලෙලූයා ප්‍රශංසා Look
Leimarava Shandarabeleke. Reimanai Katarku Mulvala Kanikal. ඔබ ධර්මිෂ්ඨයෙක් ලෙස ඔබ පෙන්වන්න එපා. දෙවිඳුන් නොවේ ධර්මිෂ්ඨකමයි. දෙවිඳුන් නොවේ ධර්මිෂ්ඨකමයි. දෙවිඳුන් නොවේ ධර්මිෂ්ඨකමයි. නුඹේ ක්‍රියානුභව ධර්මිෂ්ඨ කරන්නේ නැහැ. Oh hallelujah. Loma Shandarabala Baba. Lokama Shandarabala. Yes, thank you Lord God. Hallelujah. Oh akini iragiradi. Akini iragiradi. Akini iragiradi. அவர் ஊற்றி கொண்டிருக்கிறார். கர்த்தரே சொல்லுங்க ஆண்டவரே. அந்த அக்கினியை நான் ஊற்றி காணுகிறேன். நான் அனல் கொண்டு எழும்ப வேண்டும் ஆண்டவரே. வேறுக பலமை நாதனை நிரப்பி. ஜோதலமா மாமா துரமலா கதலமலா. Yes, yes, yes. நான் கர்த்தர் அக்கினி நாவுகளை பார்க்கிறேன். ஓ அக்கினி நாவுகளை பார்க்கிறேன். அக்கினி நாவுகளை பார்க்கிறேன். உங்களுடைய வர ஒத்த எத்தனை சொல்லுங்க எல்லா அக்கிரமங்களுக்கு தப்புபடியா Yes,
දිව්‍ය බලය වැසෙනවා. தேவ பலன் இறங்கி දිව්‍ය බලය වැසෙනවා. There's a different dimension in open up. අලුත් මුහුණුවරක් විවෘත වන්නේ. Dimension. අලුත් මුහුණුවරක්. யாக்கோபா இருந்தவர்கள் இஸ்ரவேலாய் மாற்றப்பட்டார். යාකෝබ ඊශ්‍රායල් වෙනස් God වුණා. is changing your position. දෙවිඳුන් ඔබව යම් තැනකට ගෙන God is යනවා. changing your position. දෙවිඳුන් ඔබව යම් තැනකට God is ගෙන giving යනවා. you upgrade. දෙවියන් වහන්සේ උසස් වීමක් ඔබව දෙනවා. There's upgrades coming up. ඒ උසස් වීමක් There's පැමිණෙනවා. upgrade. උසස් වීමක් தேவாலயத்துக்குள்ளே கர்த்தர் உன்னை கொண்டு போகிறார். උසස්තාවේ කරනවා. උසස් ඒ කරනවා ඔබ ගෙන යනවා. ஓ நீ பிரயாசம் பண்ணவர்கள் ඔබ ප්‍රයත්න දරුවේ உன்னை போனதுகள் දුගගෙන් වහන எல்லாவற்றுக்குரிய பலனை கர்த்தர் සියල්ලට கொடுப்பார். විපාක වාසය දෙනවා. Yes, 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 yes. Yes, கர்த்தருடைய சொல்லுங்க, கர்த்தருடைய சொல்லுங்க. ஆண்டவரே, மகிமை ஆண்டவரே. ஓ பாபா கத்திலா பலபுரங்களே எரிகோ மதில்கள் சுட்டரிக்க போடப்படுகிறது. சீயோனின் சேனைகள் முறியடிக்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்தாலே முன்னேறி செல்ல போகிறது. சாத்தானின் சதிகள் உடைக்கப்பட்டாய். புறப்படு, புறப்படு, புறப்படு. படுத்துகிறார், புறப்படுங்கள். படுத்துகிறார், புறப்படுங்கள். Yes. Yes, yes, yes. Thank you, Lord. Thank you, Lord. Baba shaka lama shaka lama shaka. Loko 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 loko. Leila lama shake te re 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 re. Loko 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 re 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 re. Yes, yes, yes. Khatar di akhiri, khatar di akhiri. I see the fire of God. I see the fire of God. I see the revival of God. சபையை எழுந்திருக்க போகிறாய். சபை புதுப்பிக்கப்படுகிறது. நீ புதுப்பிக்கப்படுகிறாய். கர்த்தருக்குள்ளாய் புதுப்பிக்கப்படுகிறாய். சட்டங்களை கர்த்தர் கொண்டு வருகிறார். என்னை நம்பு, என்னை நம்பு. தடைப்பட்டதெல்லாம் உடைத்தெறிகிறார். தடைகளை உடைத்தெறிகிறார். It's the same. Thank you for joining us. If you would like to hear the full sermon by Reverend Robert Mithranesan, please contact us at 00965 55638119 and write to us at gmichurch@gmail.com. May God be with you all.